அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுப்பிக்கொள்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து பொதுக்கூட்டங்கள், பிரசுரங்கள் வாயிலாக பிரச்சாரங்கள் நடக்குவது. இந்த மாதிரி சென்னையில் உள்ள பிரச்சாரத்தை சென்னையோடு நிறுத்திடக்கூடாது. தமிழ்நாட்டில் உள்ள பட்டி தொட்டிகள்லாம் தௌஹீத் பிரச்சாரத்தை கொண்டு போகணும். மக்கள் நரகத்திற்கு உரியவர்கள் ஆயிடக்கூடாது. அவர்கள் எப்படியாவது நிரந்தர நரகத்திற்கு போகக்கூடிய சுருக்கில் இருந்து விடுபட வைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து வெளிநாட்டு அரசிடமோ வெளிநாட்டில் உதவி செய்யக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த இயக்கங்களிடமோ எந்த ஒரு பைசாவும் நன்கொடையாக பெறுவது இல்லை என்ற முடிவோடு செயல்படுகிற ஒரு இயக்கம். அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்புக்கு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு அரசாங்கம் சவுதி அரசாங்கமே ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அந்த மாதிரியான ஒரு பைலாவிலே அதை உருவாக்கி கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கிற உதவிகளை கொண்டால் நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவிச்சது இல்லை. அப்ப அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பிற்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அல்லது மாதாந்திர சந்தாக்களை கொடுத்தீர்களேயானால் அவர்களுடைய பணி இன்னும் கொஞ்சம் விரிவாக நடக்கும். நிறைய மக்களுக்கு ஏகத்துவத்தை சொல்லுவாங்க. அதனுடைய கணக்குகள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. எப்ப வேண்டாலும் பொருளாளர் அன்வர் பாஷா அவர்களிடத்துல நீங்கள் கணக்கு கேட்கலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கணக்கு பார்க்குற அளவுல சிஸ்டமேட்டிக்கா நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு அது. அதனால அதுக்கு தாராளமா நிதி உதவி செய்யணும், நன்கொடைகள் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் தாஜிதா புக்ஸ் என்ற ஜக்கரியாவிடத்தில் கொடுத்து கூட ரசீது வாங்கி கொள்ளலாம். மாதாந்திர சந்தாக்களும் கொடுத்தீர்களே ஆனால் அது நிறைய பணிகள் செய்ய முடியும். நிறைய காரியங்கள் அதன் மூலமாக நடத்தணுங்கிற அழகான திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. நிதி இல்லாதனால கஷ்டப்படுறாங்க. அதை உங்க கவனத்துக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த 2வது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இங்க குர்ஆன் வகுப்பு இந்த மார்க்க பயானை கேட்கக்கூடிய வரக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில சில பேர் ஊடுருவி சில குழப்பங்கள் செய்வதாக சில தகவல் வந்தது. அதாவது நம்ம ஜிஹாது செய்யணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்படின்னு சொல்லி மார்க்கத்தை பற்றி முழு அறிவு இல்லாத சில சகோதரர்களை கெடுப்பதாக தகவல் வந்தது. அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட அணுகினார்களே ஆனால் அவங்களும் பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள்ல நம்மள்கிட்ட நீங்க கேட்டு விளக்கம் பெற்றுக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு மார்க்க ரீதியா தவறானது சொல்லுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் இதை கிளாஸ் முடித்த பிறகு அது மாதிரி உங்களை பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னா முதல்ல உங்களை இழுத்துட்டு வந்துருங்க. என்கிட்ட விளக்கம் சொல்லட்டும், மார்க்கத்தில் உள்ளதுன்னா நிரூபிக்கட்டும். நிரூபிச்சா முதல்ல நம்ம செய்யற ஆட்களா இருப்போம். நிரூபித்தார்களே ஆனால் எவருக்கு நம்ம எல்லாம் பயப்பட மாட்டோம். மார்க்கத்தில் உள்ளதுன்னு ஆதாரம் காட்டிட்டா முதல் செய்யற ஆட்களாக நாம இருப்போம். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி அவங்க ஒரு கூட்டத்தை உண்டாக்கி சமுதாயத்தை பிளவுபடுத்தி லாபம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாங்கன்னா இது இடம் கொடுக்க மாட்டோம். அதனால அந்த ஒரு அறிவிப்பை உங்களுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி பக்கத்தில் சுசுன்னு உட்காந்து இப்படி ஆறு பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா சில சகோதரர்கள் அது மாதிரி சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்படி உங்கள்ட்ட சொன்னார்களே ஆனால் அது என்ன கொள்கையில் உள்ளவங்க, பேக்ரவுண்ட் என்ன என்பதை உங்களுக்கு அப்படி உங்கள்ட்ட அணுகக்கூடியவர்கள் இருந்தார்களே நம்மள்ட்ட தெரிவிங்க. அல்லது அவர்கள் யார் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காக ஊடுருவி வர்றாங்களோ அவங்களை கூட்டு வந்துருங்க. உடனே பிடிச்சி ஆளை கொண்டாந்து குர்ஆன் வாயில் முடிச்சு என்கிட்ட சொல்லுப்ப, அவர்கிட்ட சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் கேட்கறேன். உங்கள்ட்ட என்னவெல்லாம் சொன்னார்களோ அந்த ஆயத்தை அந்த அதிசயம் என்கிட்ட சொல்லட்டும். சொல்லுங்களா? இப்படியான என்ன சிறுக்கு கபூர் வணக்கத்தை ஆதரிக்கிறவங்க கூட மார்க்கத்தின் பேரை சொல்லித்தான் ஆதரிப்பான தவிர மார்க்கத்துக்கு எதிராட்சியில் ஆதரிக்க கரெக்டாக ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணவர்கிட்ட விவாதத்தை கூப்பிட்டு வரணும். அது விவாதம் பண்ணணும். நான் விவாதத்துக்கு வர மாட்டேன், இதான் சரின்னு சொல்லி கூப்பிட்டார்கள். ஏன்னா அது பொய் நீங்க விளங்கிக்கிறணும். அதுக்காக சொல்ல வர்றேன். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளை என்று முக்கியமான அந்த 6 அம்சங்களுக்கு பிறகு அவர்கள் சொன்னது பிறருடைய நலம் நாடுதல். நசிஹத்னா பிறர் நலம் நாடுதல். பிறர் நலம் நாடுதல் என்பதை ஈமானுடைய ஒரு முக்கியமான அம்சமாக சொல்கிறார்கள். முஸ்லிம் என்பவன், மூமின் என்பவன் யார் என்று சொன்னால் அவனுடைய நாவுனாலையும் கையினாலையும் மற்றவங்களுக்கு நல்லவே நாடணும், கெட்டது செஞ்சிடக்கூடாது. இதான் முக்கியமான அம்சம் என்று சொன்னார்கள். இது விரிவான பல சப்ஜெக்டுகளை கொண்டது என்று சொல்லி
அதுல ஒரு சில சப்ஜெக்டுகளை பார்த்தோம். பிறருடைய நலன் நாடுகள் என்பதில் எந்த அளவுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு வியாபாரி இருக்கிறார். ஒரு வியாபாரி எல்லா நேரத்திலையும் பிறர் நலம் நாடக்கூடியவரா இருக்கணும், விற்கக்கூடியவர். வாங்குறவர் இருக்கிறார அவரை எப்படி இருக்கணும்னு கேட்டா, வியாபாரியுடைய நலனை நாடக்கூடியவராக வாங்குறவரும் இருக்கணும். விற்கிறவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா, வாங்குறவருடைய நலனை நாடக்கூடியவராக இருக்கணும். அதுக்காக ஓசுலா கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. வாங்குறவருடைய நலனை நாடுவது என்றால் அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல் பையானி பில் கியார் மாலம் யதஃபர்ரகா ஃபைன் சதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா வயின் கதமா வ கலபா முஹிகத் பரக்கத் பைஇஹிமா. சஹீஹுல் புகாரி 2082. இதுல என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு விற்கிறவரும் வாங்குறவரும் அந்த கபையை விட்டு விலகும் வரை, பிரிகிற வரை ரெண்டு பேருக்குமே வியாபாரத்தை முறிக்கும் உரிமை இருக்கிறது. இதை முதல் வழங்கிக்கிறணும். ஒரு கடையில இதை நான் பேரம் பேசுறேன், 25 ரூபாங்கிறாரு. நானும் சரின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டேன். ஆனா இந்த இடத்துல நான் நிக்கிறேன், இனி போயிடல, சபையை விட்டு பிரியல. திடீர்னு எனக்கு வருது, வேற ஒரு முக்கியமான மருந்து வாங்க மறந்துட்டேங்க, 25 ரூபா இது வாங்கிட்டா ஏதோ ஒரு நினப்பு வரும். இல்லைங்க அப்புறம் வாங்கிக்கிறேங்க, நீங்க ரூபாய் தாங்குங்கிறான், கொடுத்துடணும். நீ வாங்கிட்டே இல்லை, ரூபாய் இல்லை, முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. எப்ப வியாபாரம் முடியும்? இடத்த காலி பண்ணாதான் வியாபாரம் முடியும் இஸ்லாத்துல. இடத்த காலி பண்ணாம வாங்கி பில்லு போட்டாச்சு. சில பேர் பில்லு நம்ம வேதம் நினைச்சுக்கிட்டு பில்லு போட்டாச்சு, பில்லு போட்டா ஒத்து கேன்சல் பண்ண முடியாதா? அட பில்லை போட்டா பில்லை வாங்கி கேன்சல் பண்ணா எனக்கு கேல்டாசி ஒத்துக்க மாட்டானா? பில்லுக்கு போட்டதுனால விற்கிறது அவசியம் கிடையாது. பில்லு போட்டாச்சு, அதான் திருப்பி வாங்க மாட்டேன், அவங்களுக்குள்ளே இப்போ எங்கேயும் போயிருக்க மாட்டோம். அந்த இடத்துல நின்று வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு, பேசியாச்சு, ரூபாயும் கொடுத்தாச்சு, பில்லு அதுக்கு ஆத்திரமா பில் போடுவாங்க. மனசு மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வேகமா பில்லை போட்டு என்ன செய்யறது, கையில கொடுத்துடுறது. கொடுத்துட்டீங்க, சரி, இது தேவையில்லைன்னு நினைக்கிறான், அல்ல இதை விட நல்லது வாங்கலாம்னு நினைக்கிறான், அல்ல காசுக்கு வேற செலவு இருக்கு அதை மறந்துட்டோம் அப்படிங்கிறத நினைக்கலாம். அப்ப என்ன செய்யணும், இல்லைங்க நான் வேணாம், நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், அல்லது வேற பொருள் வாங்க பிடிக்கலைங்க, ஏதோ ஒன்று சொல்றான். அப்ப என்ன செய்யணும்னா, வியாபாரம் முடியவில்லை, நீங்கள் அவர் நலன் நாடக்கூடியவராக இருந்தால் வியாபாரம் என்ன செய்யணும், ரிட்டர்ன் வாங்கிக்கணும். ரிட்டர்ன் வாங்குற பழக்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஈமானுடைய கிளை உங்கள்கிட்ட இல்ல, அவன் நலத்தை நீங்கள் நாடவில்லை. பிறருடைய நலத்தை என்ன செய்யல, இன்னொரு முஸ்லீமுடைய நலனை நீங்கள் நாடவில்லை. இது முஸ்லீம் வியாபாரிகள்கிட்ட உண்டா? பெரிய பெரிய கடைகள்ல இருந்து சின்ன கடை வரைக்கும் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? ஆங்க எப்படா பில்ல போட்டு கிழிப்போங்கிற காத்துக்கிட்டு இருந்து ஏமாந்தாலும் சரி இருந்தாலும் தலையில கட்டிடுறது. பழையில கட்டுறது அல்ல வியாபாரம். நீ சம்பாதிக்கலாம், லாபம் வைக்கலாம், 25 ரூபா போல 50 ரூபான்னு வித்து தொலைச்சிட்டு போ. உன்னைய ஐலையா இதெல்லாம் கேட்கல, நியாயம் லாபம் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவன் வேணுமா வேண்டாமா என்று கடையை விட்டு வெளியே போறதுக்குள்ள அவன் எத்தனை தடவை மாறலாம். எத்தனை தடவை மாறினால் ரிட்டர்ன் பண்ணாலும் நீ வாங்கிக்கணும். வாங்கிட்டு போயிட்டு வந்தா அது முடியாது, திருப்தி பண்ணி வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டேன். ஏன் எப்படி சொல்றாங்க, போன அவன் இது வாங்கிட்டு போன பிறகு இன்னொரு பார்ட்டி வந்து இதை கேட்டிருப்பான், இல்லைன்னு இருப்பாங்க, அப்படிதான் ஏற்படும். வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொன்னா போன பிறகு இதே சாமா இருக்கான்னு கேட்டிருப்பாரு, இவர் இல்லைன்னு இருப்பாரு. நீ அவனுக்கு ஓராளுக்கு வைக்கிற செலுத்து இருக்கிற, நீ காட்டுல நிக்கிற வரைக்கும் உனக்கு எந்த இறஞ்சல் வரல. இடத்த காலி பண்ணிட்டேன்னு சொன்னா நீ அவனவனுக்கு இறஞ்சல் பண்ணிட்ட. இப்ப யாரு பக்கம் பந்த திருப்பது, இஸ்லாம் இவன் பக்கம் திருப்புது. நேற்று வாங்கிட்டு வந்து இன்னைக்கு கொண்டு கொடுக்க போறீங்க, இதை வாங்கணுங்கிற அவனுக்கு கட்டாயம் கிடையாது. அவனா மனையா தெல்லா போட்டு வாங்கினா தப்பு கிடையாது, ஒரு விஷயம். அவனை பார்த்து நேத்தன அவனை பரவாயில்லை, இப்ப கஷ்டப்படுறீங்கன்னு வாங்கிக்கலாம், அது பெருந்தன்மை. மார்க்க சட்டம் என்னன்னு கேட்டா, நீ நேற்று வாங்கியிருக்கிற பூர்ணப்படம் வச்சிருக்கிற, அவன் இதை இன்னொரு ஆள்கிட்ட வித்திருப்பான், இது எவ்வளவு வேற மாதிரி ஆள்கிட்ட அவன் போயிருக்கும், ஒரு வியாபாரிக்கு நீ நஷ்டம் உண்டாக்குற, அதனால கூடாது. அப்ப நலன் நாடுவது என்பது விற்கிறவருக்கும் நலன் நாடுதல் இருக்கிறது, வாங்குறவருக்கு நலன் நாடுதல் இருக்கிறது. அது எது வரைக்கும்னா சபையை விட்டு விலகிற வரைக்கும் உரிமை, ரெண்டு பேருக்கு உரிமை. அதுல என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்ப நான் வியாபாரிக்கு என்ன உரிமை இருக்குது? வியாபாரி என்ன செய்யற, நான் 25 ரூபாய் கொண்டு வித்துப்பிட்டேன், நீங்க வாங்கிவிட்டீங்க. அப்புறம் எனக்கு ஞாபகம் வருது, இதை நேற்று அவர் எடுத்து வைக்க சொன்னாரு, ஒண்ணுதானே இருக்குது, அவரை இன்னொருத்தர்ல பேசியிருந்தாரு மறந்துட்டமே அப்படின்னு ஞாபகம் வருது. அல்லது மேனேஜர் ஒண்ணு கணக்குள்ள சொல்றாரு, இல்ல மாதிரி வேற ஒரு ஆள்கிட்ட ரூபாய் நான் முதல்ல வாங்கிட்டேங்கிறாரு, அந்த இடத்துல இந்த தாமான கொடு ரூபாய், தாமான கொடுத்தா ஒரு ரூபாய் இப்படி அவன் வாங்கிக்கிறணும். இடத்தை விட்டு பிரிகிறவுக்குள்ள இது ஒன் சைடான தீர்ப்பா இல்ல, ரெண்டு பேருக்கும் உள்ளது, ஒரு தரப்பான தீர்ப்பு இல்ல. வாங்குறவனுக்கும் நான் வாங்கிவிட்டா நீ திருப்பி கேட்க, பில்லு வாங்கிட்டு இல்லப்பா கேட்கல. இடத்தை விட்டு விலகிற வரைக்கும்
வித்தவரும் திருப்பி வாங்கிக் கொள்ளலாம், வாங்கினவரும் திருப்பி கொடுத்து விடலாம். அதை 2 பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பிறர் நலம் நாடுவதில் உள்ள முக்கியமான அம்சம் என்று வியாபாரத்தில் பிறருடைய நலம் நாடப்படாது. பெரும்பாலும் வியாபாரம் என்பது அழகான ஒரு தொண்டு, ஒரு இபாதத்து, பெரிய தவாபி மறுமையில் அடையக்கூடிய காரியமா இருந்தாலும் அது அநியாயம் செய்யறது, கொள்ளையடிக்கிறதுக்குரியதான் இன்னைக்கு மாறி போயிடுச்சு. அது வரான வியாபாரம் செய்து கொண்டு நல்லவர்களா வாழணும்னு ஆசைப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய கிளையில பிறர் நலம் நாடுவதில் இதெல்லாம் பிறர் நலனை பாதிக்குதுன்னு இதெல்லாம் போட்டு கவனிக்கிறாங்க பாருங்க. இப்பெல்லாம் உலகத்துல எவனா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மார்க்கத்தைலாம் இப்படி சொல்றாங்க பெருமானாட்டத்தில். இதை கவனிக்கணும். குறிப்பாக நான் குறிப்பிட்ட வருத்தப்பட்டுறாங்க. சரி, பர்மா பஜார்ல உள்ள வியாபாரி இருக்கு, நான் சொல்றேன், வித்தவன அவன் தலையில கட்டினவனே திருப்பி வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற செய்திகள்லாம் பேப்பர்ல வருது. இஸ்லாத்துல இது கிடையாது. நீங்க அல்லாஹ்வை பயப்படுகிறவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலை மதிக்கிறவர்களாக இருந்தால், வாங்குறவனுக்கு இஸ்லாம் வழங்கின உரிமை நீங்க கொடுத்து ஆகணும். இல்லைன்னா பரக்கத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அது தெரிஞ்சு வருது. பரக்கத்து எப்ப செய்யப்படும்? அல்லாஹ்வுடைய பரக்கத்துல என்ன ஆகுறது? அதனால இவ்வளவு காலம் அப்ப நடந்து கொண்டு அறியாமையில செஞ்சால் தப்பு இல்லை. இவ்வளவு காலம் தெரிஞ்சீங்களா, பரவாயில்லை. உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை, வேற மாதிரி சொல்லுன்னு தெரியும் பொழுது இப்ப இருந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பழகதான் எல்லாம் மனுஷன். இப்ப இருந்தா கடைபிடிக்க எந்த நிமிஷத்துல இருந்தாவது வாங்கினது எப்ப வேண்டாலும் அவன் திருத்தி தந்தான்னு சொன்னா இடத்த கடக்காமல் உங்களை இடத்தை விட்டு கடந்து மாடம் பிரிகிறதுக்குள்ள செய்தானையானால் நீங்கள் ரிட்டர்ன் வாங்கி கொள்ள வேண்டும். இது முக்கியம். அடுத்து சொல்றாங்க, 2 பேருமே நலம் நாடக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையைத்தான் பேச வேண்டும். விற்கிறவன் உண்மையைத்தான் பேசணும், வாங்குறவன் உண்மையைத்தான் பேசணும். இது இருக்குதா? நாம பொய் சொல்வதில் அதிகமான இடம் வியாபாரத்துல தான். நம்ம போய் வியாபாரம் தான் போய் சொல்றாங்க இல்ல, நீங்களும் சொல்றீங்க. வியாபாரத்து போய் கேட்பீங்க 50 ரூபாமா, அந்த கடையில் 30 ரூபான்னு சொன்னாங்க இல்லையா? எந்த வேலை சொன்னாங்க? சொல்லி இருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லி வாங்குறதுல இல்லையா? அட இதை 30 ரூபாய்க்கு தாண்டி கேளுங்க, உங்க உரிமை இருக்குது. எனக்கு 30 ரூபாய்க்கு தான் வேணும்னு கேளுங்க, 10 ரூபாய்க்கு தான் ஏன்னு கவிதா தகுதி இருக்குன்னு அதெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்குது. சும்மா உலகத்தையா கூட கேளுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. அதெல்லாம் அது தப்பு கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? வாங்க போற ஆளு வியாபாரம் பொருளை வாங்க போறோம், பிடிச்சா இது 30 ரூபாய்க்கு அடுத்த கடையில சொல்றான்னு சொல்ற உனக்கு அவசியமா? இதை சொல்லி ஒரு பாவியன் ஆகணுமா? ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போதெல்லாம் பொய்யன் ஆகணுமா? நம்ம நிலைமை இப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஒரு கடைக்கு போயிட்டு வந்தா பாவியா திரும்பி வர்றோம். ஒரு ஹலாலான பொருளை வாங்கும் பொழுது ஒரு ஹராமை செய்து விட்டு தான் திரும்பி வந்து கொண்டிருக்கோம். இவ்வளவு பெரிய நம்ம எப்படி ஆயிடுச்சு பத்திர உலகம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லிடவே கூடாது வியாபாரத்துல. அவன் என்ன செய்வான்? 50 ரூபா குறைச்சு கொடுங்க, அடக்கமே 50 ரூபா தான். உன்னை ஏன் அடக்கம் கேட்டான்? ஏன் வேலை 50 ரூபான்னு சொல்லு. நீ அடக்கத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அடக்கம்னு சொல்றான், நம்ப போறதும் கிடையாது. வாங்குறவன் வியாபாரி பொய் சொல்லுவான்னு அவன் நினைச்சிட்டு தான் வர்றான். நீ 50 ரூபாய் இல்ல 30 ரூபா அடக்கம் சொன்னா நம்ப போறது இல்ல. 30 ரூபா 20 ரூபா தான் இருக்குன்னு நினைச்சுக்குவான் அவன். நீ 10 ரூபா அடக்கம்னா 1.5 ரூபாய்க்கு தான் 1000 ரூபாய் நினைச்சுக்குவான். இது அவன் நம்ப போறது இல்லைன்னு நல்லா தெரியுது. எதுக்கு நீ அடக்கம் சொல்லணும்? விற்கிற யாரும் அடக்கத்தை சொல்ல வேண்டிய அடக்கத்தெல்லாம் பொய் சொல்றான். வியாபாரி பொய் சொல்ற பெரிய பொய் எதுல வரும்னா அடக்க விலையில வரும். இது அடக்க விலையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்து உங்களுக்கு? ஏன் அடக்க விலையை சொல்றீங்க? அடக்கத்தை சொல்ல தேவையே இல்லை. நமக்கு கட்டுப்படி ஆகாது. 50 ரூபாய் தான், நீ 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. வாடகை இருக்கும், கரண்ட் பில் இருக்கும், சம்பளம் கொடுக்கணும், செலவு இருக்கும். உங்களுக்கு கட்டல, கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுங்க. 50 ரூபாய் குறையாதுங்க, கட்டுப்படி ஆகாதுங்க, வர முடியாதுங்க சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அனுமதி இருக்குது. 50 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக வேண்டி அடக்க 49 ரூபான்னு சொல்றதெல்லாம் எத்தனா கூட கிடைக்காது. இதை வித்தா இதுங்க அவன்கிட்ட போய் நீ குறம்பாடுங்க. எத்தனா கிடைச்ச எத்தனா கிடைக்கானு சொல்றேன். நம்புவான் நம்ம முதல்ல. எத்தனா கிடைக்காட்டி இப்படி கடை வச்சு கொடுத்த உட்காந்துருக்க முடியுமா? இது எவன் நம்ப போறது இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வாங்கும் போது ரேட்டுல 2 பேரும் போய் சொல்றோம். 2 பேரும் ரேட்டு பேசும் பொழுது விற்கிறவனும் போய் தர்றான், வாங்குறவனும் போய் சொல்றான். அதே மாதிரி தரத்துல பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அடுத்த போய் யாராவது என்ன சொல்லுவாரு? தரத்துல போய் சொல்லுவாரு. உனக்கு ஏன் தரத்துக்கு நீ ஏன் கேரண்டி கொடுக்குற? இதுதான் இப்ப விலை, என்ன உழைக்குமா? அதெல்லாம் தெரியாது. இந்த கம்பெனி போட்டிருக்கிறான், இது என்ன உழைக்கும்? அல்ல நான் 10 வருஷத்துக்கு உழைக்கும். போனா ஒரு ஐஸ் அடிபட்டு நாய்க்கு அடிபட்டு போயிருக்கீங்க, என்கிட்ட கேட்டுருக்குன்னு சொல்ல வந்தியானா 15 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்தா பரவாயில்ல. நீ கேரண்டி நெத்தமான கேரண்டி கொடுத்து 15 வருஷத்துல என்ன ஏற்பட்டாலும் அது அந்த கேரண்டி தான் பரவாயில்ல. வாய் கேரண்டி, ஃபார்மாலிட்டி கேரண்டி என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்ல அவசியம் கிடையாது. தெரியாத பத்தி சொல்ல தேவையே இல்லை. நம்ம உள்ள சொல்லி வித்துங்க. இது இதா அப்படி சொல்லி இதா போட்டிருக்காங்க, இதான் ரேட்டு, இது உங்களுக்கு பிடிச்சா வாங்கிட்டு போங்க. இதுல உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு அது எனக்கு தெரியாது. இதை பத்திலாம் எனக்கு ஆய்வு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நல்லா படிக்குது.
இது பேச அப்படின்னு சொல்லி அவ்வளவு சொல்லணும். இதை தாண்டிக்கிட்டு நீ வாட்டுக்கு இல்லாத கேரண்டி பயங்கரமா கேரண்டி கொடுப்பான். கம்பெனி கூட அவ்வளவு கொடுக்க மாட்டான். தயாரிக்கிற கம்பெனி இருக்கானே அவனை தாண்டி ஒரு 50 மணிக்கு கூட கேரண்டி கொடுப்பான் அந்த பொருளுக்கு. அவன் தயாரித்தவனே பயந்து பயந்து இவ்வளவுதான் கேரண்டி கொடுக்குறான். இவன் என்னன்னு தெரியாத ஒருத்தர் இதுக்கு கேரண்டி கொடுக்குற 10 வருஷத்துக்கு கிளியாதுமா ஒரு சேலையை வைக்கும் போது. இது உனக்கு என்னத்துக்கு போகும்போது ஒரு முள்ளு பட்டா கிளியுதான். இது ஒரு பெரிய விஷயமா இது. இந்த தேலை பாத்துக்கிறங்க, நீங்களே பாத்துக்கிறங்க, இது இவ்வளவு ரேட்டுங்க, இது கிளி அதெல்லாம் அல்லாதாங்க தெரியும். நல்லது நினைச்சு நான் வாங்கி வச்சிருக்கிறோம். இதை சொல்லணும். அதே மாதிரி டூப்ளிகேட்டுகள் ஒரு பொருளுக்கு கூடுதலான கேரண்டி கொடுக்கிறது அது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து டூப்ளிகேட்டுகள் ஒரு பேரை சொல்லி ஒரு கேட்கறான்னா அந்த பேருக்குள்ள ஜாமான கொடுக்கணும். இவன் அதே மாதிரி தயாரிக்கிற டூப்ளிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் தள்ள கட்டுறது. அதே மாதிரி பழைய சாமான புதுசு மாதிரி விற்கிறது. பழைய சாமான 10 வருஷம் யூஸ் பண்ணதை ஒருத்தன் வித்துருப்பான். அதுக்கு அந்த பாதி கிலோமீட்டர் புதுசாக்கி வச்சு அது இது பழசுன்னு பாலிஷ் பண்ணதுன்னு. ஆனா இதான் ரேட்டுங்க நீங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. பழசு விற்கிறது மார்க்கெட்டு தப்பே கிடையாது. பழசு விற்கலாம். இது பழசா வாங்கினதான் பாலிஷ் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க சொல்லலாம். நீங்க என்ன சொல்றது, பழசை 5 வருஷம் ஒருத்தன் உழைச்சிட்டு கொண்டாந்து அதை உங்கள்ட்ட தர்றான். நீங்க உங்க திறமையை பயன்படுத்தி நல்லா பழக்கம்னு ஆக்கிட்டு புதுசுங்க வைக்கிறீங்க. இப்ப கம்பெனில இருந்து வந்ததுன்னு வைக்கிறீங்க. போய் சொல்றீங்களா இல்லையா? இது சொல்லாம எத்தனை வருது? எல்லாரும் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த வழிதான் பண்றீங்க? பெருமானார் சொல்லா சொல்றாங்க, இந்த பொய் சொல்லணும், பொய் சொல்லிடக்கூடாது. சதக்கா 2 பேரும் உண்மை பேசுவார்களேயானால் வாங்குறவன் உண்மை பேசணும், விற்கிறவனும் உண்மை பேசணும். பையனா 2 பேருமே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், தெளிவாக பேச வேண்டும். இதுல இன்னொன்று இருக்குது. வாங்குறவன விற்கிறவன் மட்டும் குறை சொல்லிட்டு வேலை இல்ல. வாங்குறவன் சுத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஜவுளி கரைக்கு போறீங்க, 4 மீட்டர் கேட்கறீங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 5 அளந்துட்டான். பார்த்துக்கிட்டு நல்லா தெரியுது 5 எண்ணிட்டாண்டு. மடித்த சும்மா இருக்கிறீங்க. 4 தான் போய் கேட்டவன் கூட வச்சிருக்கிறேன். 4 தான் பில் போட போறான். 4ன்னு சொன்னதை யாவ குறையா பேச்சு நினைஞ்சுட்டான். 5 விட்டான். 5ஆவது 4 என்றான். நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. திருப்பி சொல்லிருக்கீங்களா நீங்க? இது எனக்கு இருக்குப்பா, இதுக்கு 5 மீட்டர் கொடுக்குறேன், 1 மீட்டர் கட் பண்ண. 4 தான் நான் கேட்டேன், நீ தப்பா கலந்துரு 3 விட்டா வந்து இன்னொரு கடை தெரியல. அளக்கும் போது 3 இருந்தாலும் செய்றீங்க, இன்னொரு கடை அப்படி சொல்லல இல்லையா? அப்ப 5 அளந்திருக்கான்னு தெரியுதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு ஈமானுடைய கிளை நம்ம இடத்துல இருந்திருந்தால், அந்த 6 அம்சங்களும் ஆழமா இதயத்துல பதிஞ்சிருந்தால், அல்லாஹ் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு கண்காணிப்புல இருக்கிறோங்க அச்சம் இருந்தா நம்ம என்ன செய்யுது? இது எனக்கு அல்லாஹ் இருக்குது, நீ என்ன எனக்கு தர்றது? நான் தர்றேன் 4 மீட்டர் காசு தர போறேன், எனக்கு நீ 5 தர்றேன், நீ என்ன எனக்கு தர்றது? எடுத்துக்கன்னு சொல்லணுமா இல்லையா? 20 ரூபா கொடுத்து ஜாமான் வாங்குறோம் ஒரு கடையில 5 ரூபாய்க்கு. 5 ரூபா போன பிறகு 25 ரூபா மிச்சம் தந்துருவான். 20 ரூபா கொடுத்து ஜாமான் வாங்குறவங்க 5 ரூபா 5 ரூபா தரணும். அவன் இரவு யாபத்துல இருந்துருவான். 2 10 ரூபாய் 5 ரூபாய் தந்துருவான். வாங்கி மனுஷன் கூடியா தெரியல. 10 ரூபா கூட இருக்குப்பா, எனக்கு நீ 25 கொடுக்குற சொல்லணுமா இல்லையா? 8 பொருள் வாங்கியிருப்பிய, 7 கணக்கில் இருப்பான், 1 கணக்கு எழுத மாட்டான், கீழே இருக்குப்பா பக்கெட்டு கீழே பேசாம இருக்கிறீங்கல்ல. அவனுக்கு தெரியல கவனக்குறைவு. 1 கீழே போச்சுன்னா அது கீழே போன அவனுக்கு தான், அது அல்லாஹ் கொடுத்தான் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ், டோட்டலா கெட்டு போயில. நம்ம வியாபாரியை குறைச்சதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற வாங்குற எல்லாத்தையும் இந்த புத்தி இல்ல. இந்த அற்பமான ஒரு பிளேடுக்காக வேண்டி, ஒரு ஊசிக்காக வேண்டி, ஒரு பேனாவுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்த குற்றவாளியை போய் நிக்கணுமா? இதுவும் அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டானா? நம்முடைய அமலை பறிச்சு கொடுத்துட மாட்டானா? அவ வாங்க போற அவ்வளவு நேர்மை இருக்கணும். முஸ்லிமா இப்படி திறந்த வியாபாரிகள் வியாபாரம் செய்யறவர்களால் மட்டும் இஸ்லாம் வளராது. நீ நுகர்வோரா போற இடத்துல இஸ்லாம் வளரும். நீ நடக்கிற நேர்மை பார்த்துட்டு பாய் அவரே என்ன சொல்ல போறாரு? மரவீடு கூட்ட அவர் திருப்பி தூக்கிட்டு போறாரு அவரு சொல்லணுமா இல்லையா? இது இல்லையங்க, நம்ம ஆளுகிட்ட இல்லையங்க. எங்க ஊர்ல எல்லாம் இந்த கிளடு கட்டையெல்லாம் என்ன செய்யும், பொம்பளை கிழங்கு இதெல்லாம் கொண்டு வரும். பேசிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டை எடுத்து ஒழிச்சிருவாங்க. முஸ்லிம் தாழ்மார்கள் இந்த கிராமத்துல கஷ்டப்பட்டு இந்த பனங்கிழங்கு கீரை இதெல்லாம் கொண்டு வரும். 25-30 கட்டை வச்சு பொழைச்சு அதை பொழைக்கக்கூடியது. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கட்டு இப்படி போயிடும். பேசிட்டு ஒரு கட்டை விலைக்கு வாங்கிட்டு ஒரு கட்டு ஃப்ரீயா எடுத்துக்கிடுவாங்க. இதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையில தெருக்கள் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து மனசுல பதிஞ்சிருக்கு. இப்பெல்லாம் செய்வாங்க முஸ்லீம் குடும்பங்கள்ல தான். முஸ்லீம் சமுதாயத்துல உள்ள தாய்மார்களும் பெரியவர்களும் அது மாதிரி பெண்கள் திருடுற பெண்கள்லாம் இருக்காங்க. ஜவுளிக்கடல போய் தேலை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் கவனிக்காம இருக்கும் டக்குன்னு போட்டுட்டு அந்த பையில போட்டுக்குவாங்க. அடிசந்த பையில இருந்து போர்த்தீஸ் பையில மாத்திடுவாங்க. இதான் அவங்க போர்த்தீஸ்ல வாங்கினது அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி. அப்ப இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் நடக்குது பாருங்க. எல்லாம் மன்னிக்கணும். மனித உரிமையில கையை வச்சிங்கன்னா அவ்வளவுதான். மனுஷனுடைய இது ஹராமான முறையில் இதெல்லாம் சேர்ந்தா நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது. எவ்வளவு கஷ்டத்துல கையெந்திருவீங்க,
ஹராமும் உடம்புல ஓடிட்டு இருக்கல எப்படி அல்லா துவா ஏத்துக்குருவான்? ஒரு கஷ்டத்துல கையேந்து அல்லாட்ட கெஞ்சிற நிலை வரும். அல்லாஹ் வந்து ஹராமான ரத்தம் ஓடுறான்னு பாப்பான். ஓடுது, ஒரு சேலை ஏறுது, ஒரு பேனா ஓடுது, 10 காசு ஹராம வந்து இருக்குனால நினைக்க மாட்டானா? தௌபாத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மாத்துங்க. இந்த மனநிலை ஒரு காலத்துல மட்டும் வரக்கூடாது. எவனுடைய 10 காசு நமக்கு வேண்டியதில்லை. நம்ம உழைக்கிறது நமக்கு ஒட்டினா போதும். அது நமக்கு அழகா நம்ம உடம்புல தேர்ந்தா போதும். இந்த உணர்வு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன் ததகா, 2 பேருமே உண்மை சொன்னார்களே ஆனால், ஓ பையனா, 2 பேருமே தெளிவுபடுத்துவார்களே ஆனால். என்ன தெளிவுபடுத்தனே? ஒரு இப்போ வந்து 5 ரூபா 2 ரூபா தாளெல்லாம் எந்த கண்டிஷனா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இப்போ உள்ள காலத்துல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. கிழிஞ்சுதான் வாங்க மாட்டாங்க. கிழிஞ்ச நோட்டு வச்சு மாட்டான். இப்ப 5 ரூபா நோட்டு அடிக்கிறது கிடையாது. ரோமன்ல 1 ரூபா 2 ரூபா நோட்டு அடிக்கிறது இல்லை. தலைவா ரொட்டேஷன் ஆக வேண்டி இருக்குது. அதனால அது 70 வரை அந்த செல்லாத்தை போட்டு ஒட்டப்பட்டாலும் துண்டு துண்டா கிழிச்சிருந்தாலும் அது என்ன இப்படி சுருட்டி கொண்டு கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறோம். நம்ம பாக்கெட்ல அந்த அழுக்கு கிளாஞ்சி எடுத்து வெள்ள வெள்ள இந்த ட்ரெஸ்ல போட்டுக்கிறோம். அது சொல்லுது இன்னைக்கு. இப்போ உள்ள இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்ன இருக்கு? கிழிஞ்ச நோட்டு இருக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நல்ல ஒரு 10 நோட்டுக்கு இடையில அதையும் வச்சு அவன்கிட்ட கொடுக்குறது. அவன் அது கிழிஞ்ச நோட்டு வாங்க மாட்டான்னு தெரியுது. அதை மாத்துறது கஷ்டம். பெரும்பாலும் சட்டப்படி செல்லும்னாலும் அதை மாத்துறது கஷ்டம்னு தெரியுது. அதுக்காக என்ன செய்வாங்க? இவனு அவன் வந்து பொருளை ஓட்ட பொருளை தந்து நல்லதுன்னு சொல்றாங்கிறம, நீ மட்டும் என்னங்கிற? நீ அந்த நோட்டுக்குள்ள அப்படி நல்ல நோட்டுக்குள்ள அப்படி வச்சு சொல்லி தானே விட்டு போயிடுற. அது கொடுத்து ஆனா ஒரு ஏந்துறது. நீனும் சொல்லணும்தாப்பா, 10 நோட்டு இருக்குது, ஒரு 5 ரூபாயில கிழிஞ்சு இருக்குது, விருப்பம்னு அதை கேட்டு வாங்கிக்க. நீ சொல்லணும். கிழிஞ்ச நோட்டு ஒண்ணு கொடுத்தான்னு சொன்னா, கிழிஞ்ச நோட்டு இப்ப கொடுத்து சொல்ல தேவையில்லை. கிழிஞ்சிட்டு மேலே வச்சு கொடுத்தாலும் வாங்கிடுவான். ஒரு இது சொல்றேன், சிலது வந்து ஒரு தகுதியற்ற காட்சி அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்குமே ஆனால் அது என்ன கூடாது, அதை வந்து சொல்லிடணும். இந்த மாதிரி ஒரு நோட்டு இருக்கு இல்ல, அது முன்னாடி வாங்கிக்கலன்னா அவர் வாங்கிக்கணும். இது தெளிவுபடுத்த. நீ என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? அது சின்ன டேமேஜ் இருக்குது, அந்த சின்ன ஒரு கிழிச்சல் இருக்குது, அதுல ஒரு இது இருக்குது, நீ வந்து பேப்பா வாங்கிக்கப்பான். இது கரெக்டான பொருள் இல்ல, இது இந்த பட்டன் ஒண்ணு விட்டுருக்கு பாத்தியா, இது விட்டுதான் இருக்குது, என்ற இல்ல இது, அதுக்குள்ளே குறைச்சிக்க. இது சொல்ல 2 பையனா 2 பேரும் தெளிவுபடுத்துவார்களே ஆனால், பூரிக்க லகுமா ஃபீ பைஹிமா, 2 பேருடைய வியாபாரத்திலும் 2 பேருக்காகவும் பரக்க செய்யப்படும். 2 பேருக்கும் பரக்கத்தான். நீங்க இந்த ஒரு இப்படி கிளப்பிட்டு வந்தா பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க இல்ல. இந்த வாங்கிட்டு வந்த 2 சேலையே 25 வருஷத்துக்கு உழைக்கிற அளவுக்கு பரக்கத்தாக்கி வைப்பான். பரக்கத்து நல்லானுங்க. நாளைக்கே வந்துகிட்டு சவைக்கு போன இடத்துல காணா போயிடும். அப்புறம் நீ திருட்டு வந்து செய்யும், ஒரு சேலை திருட்டு 4 சேலை போயிடும், கீரை ஒடிச்சு அழுட்டு போயிடுவாங்க. பரக்கத்துனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து மறைமுகமான அருளை செய்வான வாங்கிட்டு வந்த பொருள்ல. இவன் கல்லாவுக்கு போன காசுலயும் பரக்கத்து இருக்குமா? பரக்கத்து 2 பக்கம். 2 பேருமே உண்மைக்கு எவ்வளவு, நான் உன்னை ஏமாத்த வரலப்பா, நீ என்ன ஏமாத்த வரல. ஏமாத்த வராட்டி இஸ்லாத்துல கிடையாது. நீ என்ன ஏமாத்த, நான் உன்னை ஏமாத்தல. நீ என்ன நம்ப, நான் உன்னை நம்புறேன். நம்பிக்கைக்கு யாரும் கொண்டு உழைக்க மாட்டோம்னு சொல்லி அதை 100% உங்களுடைய வியாபாரத்தில் காட்டினீங்களே ஆனால், பூரிக்க லகுமா பி பைஹிமா, 2 பேருடைய கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் கொட்டும். கொஞ்சமாக இருந்தாலும் உங்களுடைய காரியம் நிறைவேறும். கேரண்டி அல்லாஹ்வுடைய தூதர் தர்ற கேரண்டி, மனுஷன் கேரண்டி இல்ல. நீ பொருள்களுக்கு கொடுக்கிற போலித்தரமான கேரண்டி இல்ல. இது அல்லாஹ்வுடைய ரசூல் தர்ற கேரண்டி, கம்பெனிகள் கொடுக்கிற கேரண்டி இல்ல. அப்புறம் அவ்வளவு பெரிய கேரண்டி தர்றாங்க. சரி, ஒயின் கட்டமா 2 பேரும் மறைச்சாங்கன்னு வைங்க, இவனும் டேமேஜ் ஆனதை கொண்டு கொடுக்குறான், அவனும் டேமேஜ் ஆனதை கொடுக்குறான், ஒன்னு சொல்லி ஒன்னு கொடுக்குறான். இப்படி இருக்குமே ஆனால், கதபா 2 பேரும் போய் சொல்வார்களே ஆனால், முஹிகத்து பரக்கத்து பைஹிமா, வியாபாரத்துக்கு என்றே உள்ள அந்த பரக்கத் அளிக்கப்பட்டு விடும். 2 பேருக்குமே திருடிக்கிட்டு வந்தவன் ஆவான தவிர வியாபாரம் செஞ்சவன் ஆக மாட்டான். அவன் கொள்ளையடிச்சவன் ஆவான தவிர அவனும் வியாபாரி ஆக மாட்டான். வியாபாரத்துக்கு என்று ஒரு பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். அதை வட்டியை ஹராமாக்கி உனக்கு அழகான ஒரு வழிமுறையை தந்திருக்கிறான். அதுக்கு பரக்கத்து அவனுடைய வேலை. நீ அதுல கோயர்படி பண்ணு சொன்னா பரக்கத்து அழிஞ்சிரும். இத கவனமா ரமலான் மாசத்துல இந்த ஈமானுடைய கிளைகளை வந்து பலரவிட செய்யக்கூடிய இந்த மாசத்துல என்ன செய்யணும்? ஒவ்வொரு வியாபாரி மட்டும் இல்ல, ஒவ்வொரு நுகர்வோரும் இதுல கவனமா இருக்கணும். அளக்குறான், 50 கிராம் குறைச்சு அளக்குறான். இவன் வியாபாரி 1 கிலோ கேட்கான், 1 கிலோ காசு வாங்குறீங்களப்பா, 1000 கிராம்ல நீ கொடுக்கணும், கொடுக்க மாட்டேங்கிறான். 1 லிட்டர் காசு வாங்குறீங்கள, 1000 மில்லி இருக்கணும்ல, 1000 மில்லி இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கறான். தராத்துல செட்டிங் பண்றான், சூடு வைக்கிறான். ஆட்டோ டிரைவரா நீங்க இருந்தீர்கள் ஆனால் அதுல நீங்கள் உங்களை அந்த தப்பு செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். 99% ஆட்டோ என்னது? மீட்டர் சூடு. மீட்டருக்கு 1 காசு இருக்கு, ஓசியா நீங்க கொடுக்கல, கட்டுப்படியாகவும் ஒத்துக்கிட்டு தான் நடத்துறீங்க. அதுக்கு பிறகு அதை சூடு வச்சு 4 ரூபா ஓடுற இடத்துல 6 ரூபா ஓடுற மாதிரி செட்டிங் பண்ணீங்கன்னா அது என்ன? ஒரு முஸ்லீம் பெட்ரோல் பங்கு நடத்தினா தேடி வரணும். மதுரையில் நாங்க இருக்கிற காலத்துல எல்லாம் நூற்றுக்கணக்கான பெட்ரோல் பங்குகள் இருக்கு. அதுல பாதி முஸ்லீம்கள் வச்சிருக்காங்க.
யாரும் வரமாட்டாங்க. டிவி கழுவி போடுங்க, அங்கே கரெக்டா இருக்கும். இவ்வளவு கேவலம் உனக்கு. ஒன்னை இழுப்பாத்து சொல்லணும், ஒன்னையில சொல்லணும். அப்துல் கலாத்தை போங்க, இப்ராஹிம் பங்குக்கு போங்க, இத்தனை அவன் பாய் கரெக்டா இருப்பான்ல சொல்லணும். இப்படி நடக்கிறீங்களா? பெட்ரோல் பங்கு போனா அதுலயும் மீட்டர் வச்சிருக்கான். 1 லிட்டர் மீட்டர் இருக்காங்க, முள்ளு காட்டும். 1 லிட்டர் உள்ள ஊத்துறது 100 மில்லி இருக்காது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டுமா பண்றோம் வியாபாரத்துல? சுபஹானல்லாஹ். இந்த பிராடுல வாங்க பிரானே, அவன் ஒரு பிராடு, விற்கிறவன் பிராடு. இன்னொருத்தருக்கு வாங்கிட்டு போறான் முதலாளிக்காக வேண்டி 10 கிலோ சீனி. ஒரு 9 கிலோ போடுங்க, 10 கிலோ பில்ல தாங்க. இவரு விசுவாசமா இருக்காரு முதலாளிக்கு. வாங்கிட்டு முதலாளி 10 கிலோ சீனி வாங்க சொல்லுவாருங்க. 10 கிலோ சீனி வாங்க சொன்னா 10 கிலோவுக்கு 9 கிலோ போடுங்க, நீங்க 10க்கு பில்ல தாங்க. அவன் என்ன செய்யறான்? கறிந்து கொடுக்குறான். ஒருத்தி இந்த மாதிரி ஒரு கேனையும் எடுத்து தொடர்ந்து நம்மள்கிட்ட வருவான். கரெக்டா இருந்தோம்னா அந்த இடத்துக்கு போயிடுவான். அவன் அது மாதிரியான இடத்துக்கு போயிடுவான். இவனை வர வைக்கணும்னு சொன்னா, சரி நமக்கு டெய்லி 10 கிலோ ஆரம் கிடைக்குதுல அப்படின்னு சொல்லிட்டு 9 கிலோ போட்டுட்டு 10 கிலோ பில்ல போட்டுட்டு 9 கிலோ தான் காசு வாங்குறான். அவன் 1 கிலோ திருடுவதற்கு உதவுறான். இன்னொருத்தனுடைய காசு அவன் திங்கிறதுக்கு உதவுறீங்களா இல்லையா? எந்த பெட்ரோல் பங்கு நீங்க கேட்ட மாதிரி பில்லு கிடைக்கல சொல்லுங்க பாப்போம். சென்னையில பெட்ரோல் போட்டுப்புட்டு உங்களுக்கு எத்தனை லிட்டருக்கு பில்லு வேணுமோ அத்தனை வாங்கிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? சென்னையில போய் நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னு சொன்னா, டீசல் போட்டீங்கன்னு சொன்னா 80 போட்டு 100க்கு பில்லு தானே தருவான். அது என்னதான் 1 லிட்டருக்கு எத்தனை? அவருக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துடணும். அவருக்கு பில் போடுற 2000 அவருக்கு கொடுத்துடணும். 1 லிட்டருக்கு ரேட்டு எவ்வளவு? 1 லிட்டருக்கு பெட்ரோல் டீசல் ரேட்டு 18 ரூபா. சாமானுக்கு பதிலா 20 லிட்டர் பில்ல போட்டு கூட போட்டு கொடுக்கறதுனால அவருக்கு 2000 ரூபா, இவருக்கு 14000 ரூபா, 15,500. இவருக்கு 15,500, அவருக்கு 2,500. அடிச்சிட வேண்டியது நம்மளால. அது தெரியாம எல்லா தனியார் இருக்கிற டிரைவர்களும் சரி, இயக்கத்தில் உள்ள எல்லாருமே இந்த வேலையை பண்றான். எல்லா பெட்ரோல் பங்கும் இதை பண்றான். அப்ப இன்னொருத்தருக்கா முதலாளிக்காக வாங்கிட்டு போற இடத்துல இந்த பிராடு நடக்குதுல. எந்த கடையில நீங்க தொலை செய்யாம இருக்கிறீங்க? ஆசாரி மரச்சாலம் வாங்க வர்றான் உங்க கடையில். நீங்க மரக்கடை வச்சிருக்கீங்க, முஸ்லீம் மரக்கடை வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட வாங்க வர்றான். 7 அடி வாங்கிட்டு 8 அடின்னு பில்லு போட்டுத்தாங்கன்னு கேட்கறான். போட்டு கொடுக்குறீங்களே. அட என்கிட்ட 7 நீ வாங்கின, ஏன்டா 8 கேட்கறேன்னு கேட்டீங்களா? அவன் தான் ரிஸ்க் தர்றான்னு நினைக்கிறீங்க. இந்த பிராடு அயோக்கியத்தனை பண்ணி இன்னொருத்தன் காசு நீங்க எடுத்தா என்ன, அடுத்தவன் எடுக்க தொலை செஞ்சது என்ன? ரிஸ்க் அவன் தர்றான், அல்லவங்க ரிஸ்க் தர்றான். நீங்க என்னமோ இவன் இந்த ஆச்சாரி கேட்டுக்க 1.5 மீட்டர்ல 1.5 அடியில ரிஸ்க் தர்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆணி வாங்குவோம், ஆணில தான் கலவும். ஆணி வாங்க போனா 200 கிராம் வாங்கி விட்டு 1/2 கிலோக்கு பில்லு தாங்கம்மா. வாங்கினா 200 கிராம் ஆணி 200 கொடுத்து நீ 1/2 கிலோக்கு பில்லு கொடுத்துருக்கே இல்லையா? என்ன யார் நடத்தலைங்கிறீங்க? மளிகை கடையில இருந்து, விறகு கடையில இருந்து, எலக்ட்ரிக் கடையில இருந்து எல்லாம் பிராடு. மொத்த வியாபாரம் நாசக்கடா இருக்கு. டோட்டல் இவன் அவங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் நாசக்கரை பண்ணி வச்சிருக்கிறான். இதுல ஒரு வித்தியாசமா நீ நடந்து காட்டினா உனக்கு ஆகிறதுக்கு நல்லது. துன்யாவுல எவ்வளவு அழகானமோ என்ன பார்க்க பயிரு கூட்டம் மட்டும் வந்துட மாட்டான். என்னடா இப்படி வாங்குறவனு இப்படி இருக்கிறான், விற்கிறவனு இது அப்துல் கார்னு பேர் வச்சு நம்ம ஆயிராங்களேடா, என்ன மாத்திரம் பண்றாங்க தெரியாது, நினைக்க மாட்டான். அப்ப நம்ம அல்லாவுக்கும் பயப்படணும். இந்த பிராடுகளுக்கு துணை செஞ்சிடாதீங்க, பரக்கத்து இல்லாம போயிடும் உங்களுடைய வியாபாரத்துல. அவன் ரிஸ்க்கு தருவான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க கரெக்டா நடந்து பாருங்க, அல்லாஹ் ரிஸ்க்கு தருவான். இது ஒரு கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிராடு வந்துடக்கூடாது இருக்கா அட்வான்ஸாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரில 2076வது ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு பக்கம் உங்க காசு போற மாதிரி கொடுங்க, கொஞ்சம் முனைக்க கொடுங்கிறாங்க. அதாவது 1 கிலோ கேட்கிறானா 1 கிலோ 5 கிராமும் கொடுங்க. அவன் என்ன செய்யணும்? ஓய்வு இருக்குப்பா, குறைப்பா, கரெக்டா கொடுப்பா அவன் சொல்லணும். வாங்குறவனு என்ன செய்யணும்? அப்படி சொல்லணும், இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி விடுங்க. நீங்க சொல்லக்கூடாது. நீங்க 1 கிலோக்கு தான் காசு கொடுக்குற, பிச்சை கேட்கல. 1 கிலோ கரெக்டா கொடுவோம், இனியே எனக்கு பிச்சை போட நீ யாரு? இப்படி கேட்கக்கூடியவர்களாக 2 பேருமே பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்களே. ஆனால் அதுக்கு ரஹிமல்லாஹு ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. ரசூலுல்லாஹ்வே துஆவுக்கு கிடைக்குமாக வர ஆளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கிடைக்கிறேன்னு சும்மாவா ஒரு ஆளுக்கு தான் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் அட்வான்ஸ் துஆ. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சுட்டு போயிருக்காங்க. எந்த மனிதனுக்கு? சம்ஹன் இதா பா வ இதஸ்தரா, விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கொஞ்சம் கூடவே கொடுக்கிறவனுக்கு. விற்கும் பொழுதும் வாங்குறவனுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் கூடவே கொடுத்து 1 ரூபா 90 பைசா 2 ரூபா வச்சுக்க 10 ரூபா பெருந்தன்மை. மீனுக்கு பெண்ட பெருந்தன்மை, அவங்ககிட்ட பெருந்தன்மை. 1 கிலோ 1 10 வச்சுக்க ஓ அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
இது பிறர் நலம் நாடுதல். இதெல்லாம் அடுத்தவர் நாடுவதில் இதெல்லாம் இருக்கிறது. இதே வியாபாரம் தொடர்பாக உள்ளதுல முன்னாடியே பணம் செலுத்தி விற்கிற வியாபாரம் இப்போ வந்திருக்குது. பொருளை கொடுத்து இந்த இருக்குன்னு காட்டி விற்கிறது பரவாயில்லை, நீங்க பணத்தை கொடுத்துட்டு போங்க, அடுத்த வாரம் சரக்கு தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரங்கள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு நவீன யுகத்தில். அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அனுமதிக்கிறாங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு வியாபாரம் பண்ணலாம், கையில வச்சுக்கிட்டு தான் பண்ணணும் இல்லை. முன்கூட்டி என்ன செய்யலாம், பணத்தை வாங்கி வியாபாரம் பண்ணலாம். நல்ல சிமெண்ட் மூட்டை வரல, ஸ்டாக் இல்லை, நீங்க பணத்தை கட்டிட்டு போங்க, அடுத்த வாரம் தர்றேன் என்று நீங்க என்ன செய்யலாம். சிமெண்ட் ஸ்டாக் வரல, ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, கைவசம் இல்லை, நாளைக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்குது, இப்படி வியாபாரம் பண்ணலாமா? நான் பண்ணலாமா? ஒரு கண்டிஷன், அது பேண்டது இல்லை. என்ன கண்டிஷன் தெரியுமா? காசை நீ முத வாங்குறதா இருந்தா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றானே, ஃபஃபி கைலின் மாலூமின் வ வஸனின் மாலூமின் இலா அஜலின் மாலூமின். நீ அப்படி முன்பம் வாங்குவதாக இருந்தால் நீ ரூபாய் கொடுத்துட்டு போங்க, அது அன்னைக்கு என்ன ரேட்டா இது தர்றேன், இது உனக்கு அனுமதி கிடையாது. என்ன செய்யணும், அப்படி முன்பணம் வாங்குறவனாக இருந்தால் கைலின் மாலூம், குறிப்பிட்ட அளவை சொல்ல வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், குறிப்பிட்ட அளவு 75 கிலோ அது இருக்கும். அந்த பொருள் எவ்வளவு இருக்கும், 75 கிலோ இருக்கும்னு சொல்லணும், அளவை சொல்லணும். வசனின் மாலூமின், அது 75 படி இருக்கும்னு சொல்லணும் அளவு. வசனின் மாலூமின் 75 கிலோ இருக்கு, கிலோவை சொல்லணும். அது மாதிரி இல்ல அஜலின் மாலூமின், எவ்வளவு நாள்ல, 8ஆம் தேதிக்கு 75 கிலோ மூட்டை 120 ரூபா ரேட்டுக்கு தருவேன், அப்படிதான் பணம் வாங்கணும். நீங்க அன்னைக்கு என்ன ரேட்டோ அதன்படி போட்டுக்குருவோம் அப்படி சொல்றதா இருந்தா அப்ப அவன்கிட்ட 1 ரூபாய் கொண்டு வச்சிருவோம். நீ என்ன செய்யணும், அவன் ஏதோ 25 ரூபாய் இருக்குன்னு கேட்கறான், நீங்க அவனை ஏமாத்துற மாதிரி இப்ப ஸ்டாக் இல்ல, அடுத்த வாரம் வருது, பணத்தை கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப என்ன ரேட்டோ அதை தருவேன். அது என்ன நீ இந்த ரூபாய் வாங்குறது, அப்ப என்ன ரேட்டை தராது, அந்த ரேட்டு பிடிக்கும், உனக்கு பிடிக்காம போகும், அப்படி சொல்றது உனக்கு அனுமதி கிடையாது. ரேட்டை சொல்ல வேண்டும், முதல்ல சொல்லணும். அதை விட கூட இருந்தா அவன் கையில இருந்து போட்டு கொடுக்கணும். 25 ரூபா ஜாமான் 40 ரூபாயா போச்சுன்னா நீ 25 ரூபா வாங்கினா என்ன செய்யணும், கையில இருந்து போட்டு கொடுக்கணும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முன்பணம் வாங்கி வியாபாரம் செய்யும் பொழுது அவன் என்ன ரூபாய்க்கு தரப்போறான்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு போக கூடாது. வியாபாரம் எப்படி இருக்கணும் தெரியுமா, இது என்னன்னு இவனுக்கு தெரியணும், அது என்னன்னு அவனுக்கு தெரியணும். நீ கொடுக்குற ரூபாய் எவ்வளவு அவனுக்கு தெரியணும், அவன் வாங்குறது மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியணும். இது தெரியாம நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா அது செல்லாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேரிச்சம்பழத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. பேரிச்சம்பழம் வயல் வரப்பு தோட்டங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, தோப்புகள், பேரிச்சம் தோப்பு வச்சிருக்கிறவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பணம் பத்தாம இருக்கும், ஒரு 1000 ரூபாய் கேட்பாங்க, 2000 ரூபாய் கொடுங்க பேரிச்சம்பழம் தந்துடுறேன் அப்படிம்பாங்க. எவ்வளவு தர்றது, அது பார்த்து தர்றேன், எவ்வளவு சொல்ல மாட்டாங்க, பார்த்து தர்றேன். இப்படி ஒரு பழத்தை இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன செய்வாங்கன்னா 2000 ரூபாய்க்கு கொஞ்சம் கூட போட்டு 2500 ரூபாய் போட்டு கொடுப்பான், ஏதோ கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லக்கூடாது. நீ 2000 ரூபாய் முதல்ல பேரிச்சம்பழம் தரேன்னு வாங்கினா இந்த 2000 ரூபாய்க்கு எத்தனை கிலோ கொடுப்ப, எத்தனை லிட்டர் கொடுப்ப, எத்தனை நாள்ல கொடுப்ப, கரெக்டா தெரியல சொல்லு. இப்ப சொல்லணும் 50 கிலோ தருவேன், 2000 ரூபாய் வந்தீங்கன்னா 50 கிலோ எத்தனை அன்னைக்கு தருவேன், இது கூடும். அவன் ஒத்துக்கிட்டான்னு சொன்னா கூடும். நீ 2000 ரூபாய் தான் அன்னைக்கு என்ன ரேட்டை பார்த்து தந்துக்கிறேன், தோது போல பாத்துக்குருவோம். இது தோது போல பாத்துக்கிறோம், போவாங்க. நீ தோது போல பாத்துக்கிறோம்னா அவன் ரூபாய் நீ வாங்கி வைக்க, நீ யாரு, ரூபாய் கையில கொடுத்து தோது போல பாத்துக்குருவோம். ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு கணக்கு வர வேண்டி இருக்குங்க, அன்னைக்கு என்ன ரேட் அந்த ரேட்டு நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க, இது அனுமதி இருக்குது. முன்பணம் வாங்குறதா இருந்தால் என்னத்துக்கு விலை கொடுக்குறோம்னு தெரியாம செய்யக்கூடாது. வாங்கக்கூட பிறர் நலம் நாடுவதுக்கு இது மாற்றம். அவன் பாதிக்கப்பட்டுருவான். அவன் என்ன 25 ரூபாயில இருக்குன்னு நினைச்சு ரூபாய் கொண்டாந்து தர, நீ 40 ரூபாய் பில்ல போட, நீ இந்த ஆடா அந்த விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்ன, எந்த விலையா வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க சொல்லல, அவன் வெறுத்து போய் திட்டிட்டு போய் ஆத்தமா போய் உருப்புறியான்னு கேட்டுட்டு அதை வாங்கிட்டு போவான். இதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன செய்யணும், நம்ம கவனமாக இருக்கணும். பிறர் நலம் நாடுறது இதெல்லாம் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு சொல்றாங்க, பிறர் நலத்தை பாருங்க. கடன் இருக்கு, கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும், அதுல சொல்லி. இப்ப ஒரு ஆள் கடன் கொடுத்துருக்கா, ஒரு ஆள் கடன் பட்டு இருக்கிறாரு, 2 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம், 2 பேருக்கு பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. நமக்கு என்ன அரிசி சாப்பிட்டோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணனே, இந்த மாதிரி ஒருவர் கடன் கொடுத்தவர் ஒருத்தர் கடன் வாங்கினவர் 2 பேருக்குள்ள விவகாரம் பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னா, அதுல நமக்கு முடியும்னு சொன்னா, நாம் சொல்லி ஏதாவது செய்ய முடியும்னு சொன்னா கடனாளிச்சா வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரை செய்யணும். இது ஒரு முஸ்லீமுடைய பிறர் நலன். 2 பேரும் பேசி கொடுத்து பாதிக்கப்படுறாங்க,
வாங்கின கடனை கொடுக்க முடியல. அதுக்காண்டி இவன் நாயை போயின்னு திட்டிட்டு இருக்கிறான். நம்ம பாக்குறோம் இவனுக்கு கண்டிப்பா கொடுக்க எல்லாம் நல்லா தெரியுது, இவனுக்கு வந்து விட்டு கொடுக்க முடியுங்கிறது தெரியுது. நம்ம போய் என்ன செய்யணும், தலைவிட்டு என்னப்பா விஷயம், என்ன ஒன்று என்ன இருக்கு, என்ன சொல்ற, இப்படி கேட்டு என்ன செய்யணும், அதை வந்து சரி கட்டணும். எப்படிலாம் சரி கட்டணும்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 2418 ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 2 பேர் பள்ளிவாசல்ல கொடுத்த கடனை வாங்குறதுல சண்டை. பள்ளிவாசல்ல அவங்க தான் வந்து கடனுக்கான ஒழிய மாட்டாங்களே, கடனை வாங்கிட்டோம்னா கடன் கொடுக்கறதுக்கான பள்ளிவாசலுக்கு வரணும் ஒழிய மாட்டாங்க அவங்க. நம்ம வந்து கடனை வாங்கிட்டோம் இங்க ஒரு கடையில, அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். கடனை வாங்கிட்டு இப்படி சுத்திட்டு போயிருவோம். அவன்கிட்ட விசுவாசமா நம்ம நடக்கணும். எவன் நம்ம கடன் தந்தானோ அவங்கிட்ட தான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு விசுவாசமா அவன்கிட்ட வாங்கணும். கடன் தந்தவுக்கு நன்றி கடன் எப்படி செலுத்துவோம்னு கேட்டா, இவன் கடன் தந்துட்டான் அவன் கேட்பான், அதனால கடன் தராதவன் இருக்கான் அவன் போய் வாங்குவோம். எவ்வளவு பெரிய துரோகம் பத்தியில, எவ்வளவு நம்பியோட கடன் தந்தான் ஒருத்தன். கடன் தந்து இருக்கும்போது அவன்கிட்ட வந்து தர முடியலைங்க, கொஞ்சம் ஒரு வாரம் டைம் கொடுங்க, இது வந்து இப்போ உள்ள காசு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பெருந்தன்மை. கடன் கொடுத்தா நான் திட்டு வாங்கிக்கிற வேண்டியதான். நீ வந்து கடனும் தந்து நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு உதவி செஞ்சவன மறந்துட்டு என்ன செய்யறது, எவன் கடனே தராம இருக்கிறானோ அவன் ஒழுங்கா வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாரு. அவனை தேடி தேடி போயிட்டு இருக்கான், அவன் கஸ்டமர் குறைய மாட்டேங்குது. கடன் கொடுத்தான்னு பாருங்களா கஸ்டமர் குறைஞ்சு போயிடும், கடன் கொடுத்தான்னு வைங்களேன் கஸ்டமர் குறைஞ்சு போயிடுது. அப்ப எப்படி இந்த மனிதர்கள்ட்ட கடன் கொடுக்கணுங்கிற மனப்பான்மை எப்படி வியாபாரத்தை வரும்? இந்த ஒரு கூத்து நடக்குது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல கடன் வாங்கின பள்ளியாசல் கரெக்டா வந்துட்டு இருப்பாங்க. கடன் கொடுத்தா திட்டினா வாங்கிக்கிறாங்க. நம்ம வாங்கின கடனை கொடுக்க முடியல, திட்டுறான், உரிமை இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கேட்கும்போது திட்டி விட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு கடன் வாங்க மாட்டாங்க, தமக்காக வேண்டி. பெரும்பாலும் மக்களுக்கு மற்றவங்க உதவி கேட்டோம் ஏட்ட கடன் வாங்கி கொடுத்துருவாங்க, கஷ்டப்படுறாங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி கொடுத்த கடனை கேட்டு வந்து ஒரு ஆள் கேட்கும்போது கடும் வார்த்தை யூஸ் பண்றாரு. சஹாபாக்கள் இப்ப அடிக்க போறாங்க, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற என்ன அடிக்க போறாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்து, என்ன அவனை பத்தி தத்தம் போடுற, கடன் கொடுத்துருக்கான்ல, இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலன், கடன் கொடுத்தவனுக்கு சொல்ற உரிமை இருக்குப்பா. பேசி போறான், நான் வாங்கிட்டேன் என்ன இருந்தாலும் நான் சொன்ன டைத்துக்கு நான் கொடுக்கல, இல்ல அவன் கொடுத்தவன் நான் வாங்கினவன் தான் செய்வான், வாங்கிற வேண்டியதான். இது வாங்கிட்டு இதுக்கு பயந்துகிட்டு போறது இல்ல, நம்ம மூஞ்சி தலை காட்டுறது இல்ல. அப்ப எப்படி கடன் இன்னும் கொடுக்கறது நம்பிக்கை பெறும். 4 பேருக்கு சொல்லி பாருங்க, நீங்க வாங்கின இடத்துல கொஞ்சம் இதா போச்சுங்க, நான் உங்கள்ட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறேன், அது எப்படி தந்துடுவேன் இப்படி சொல்லி பாருங்க. அவன் வந்து அப்படியே கொடுத்து போயிடுவாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, கொடுத்துருவான். நான் கடனை வாங்கிட்டு நம்மளோட வந்துகிட்டு இருக்கான், என்ன இருந்தாலும் கடன் கேட்பவன் கூட இல்லாம நம்மள்ட்ட ஜாம் வாங்கிட்டு இருக்கான்ல பாரு அப்படின்னு சொல்லி தலைவனை வச்சுட்டு பாட்டுருவா. ஒரு கட்டத்துல நீ தலைவன் வேணாம், இனிமே உள்ள கடனை ஒரு ரொக்கோல கொடுத்து வாங்கிட்டு போ அப்படி சொல்லிடுவான். இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கும் பொழுது அப்ப 2 பேரையும் நோக்கி வர்றாங்க. வீட்டுல இருக்கும்போது 2 பேரையும் நோக்கி வர்றாங்க. என்னப்பா என்ன சண்டை உங்களுக்குள்ள அப்படின்னு உடனே சொல்றாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் தரணும், ரூபாய்லாம் வரல ஐஸ்ல, எனக்கு இவ்வளவு கடன் தரணும். நீ என்னப்பா சொல்ற, உண்மை இல்லை என்கிட்ட அவ்வளவு வசதி இல்லை, இல்லாத இடத்துல கேட்கிறாரு, இப்படி பேச்சு. எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய பொருளாதார என்னன்னு விசாரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டாங்க. இந்த ஆளு கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டாரு, ஒரு 500 ரூபாய் தான் இவர் கொடுக்க வேணும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்தாப்பா உனக்கு கடன் வேணாம், கொஞ்ச நாள் தர நேரம் இல்லை, வேணும்னா பாதியை தள்ளுபடி பண்ணி விட்டுருவியா நீ கேட்கறாங்க. 1000 ரூபாய் கார்டு 500 ரூபாய் வாங்கிக்கிறியா அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னு பார்க்க பின்னாடி அடைச்சுங்க, அங்க என்ன வாசம் வருது, பாத்ரூம்ல இருந்தா சரி இதையா அடிக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ வந்து பாதியை தள்ளுபடி பண்ணிடுறியா வந்து இருக்கிறாங்க. சரி நீங்க பாதியா தர சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்கறாங்க, எந்தாப்பா பாதி கொடுத்துறியா, கொடுத்துட்றேன். அங்கக்குள்ள முடிச்சு விட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் சொன்னா கொடுத்துட்டோம்னு சொன்னா கொடுத்ததான் வாங்கலாம் நிச்சயக்கூடாது. வாங்கிறவன்ட்ட உள்ள சக்தி தாண்டவாறு சரி, அவன்கிட்ட இல்ல என்ன செய்ய சொல்றா, 500 ரூபாய் தரையில வாங்கிட்டு கதையை முடிச்சு கொடுப்பா, பிரச்சனையை முடி, ஒருத்தர் பாதியாவாதீங்க என்று வேலை தானா தலையிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு தீர்வு காண்றாங்க. இதுவும் பிறந்த நாடுதான். 2 பேரும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதா, நம்மளா தீர்த்து வைக்க. இது கடனுக்கு மட்டும் இல்ல, கடன்ல இருந்து செய்யக்கூடிய படிப்பு என்னன்னு கேட்டா, சும்மாவே 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. நீங்க போய் தலையிட்டு பேசினா சண்டை நிப்பாட்டிடலாம் என்று இருக்குது. சில இடத்துல கொண்டு உங்களுக்கு குத்துவான் இருக்கு, அதுக்கு நீங்க ஏசி முடிவு பண்ணிக்கிறீங்க, அது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு. நீங்க சொன்னா அவங்களுக்குள்ள அந்த சண்டை நிற்கும், ஒரு உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு வைங்களேன். நீங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு போய்கிட்டது கூடாது. என்ன போச்சு, எதுக்கு சண்டை போடுறீங்க, சரி போ வச்சுக்கிடுவோம் அப்படி சொல்ற கடமை நமக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கண்டோம்னா நடக்குதுன்னு சொன்னா
அது 2 பேருக்கு பிரச்சனை சொன்னா தீர்த்து வைப்பதும் அது பிறர் நலம் நாடுவது ஈமானுடைய கிளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தீர்த்து வச்சிருக்கிறாங்க. எதனால கிளைன்னு சொல்றோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய கிளையா இல்லாத ஒன்னையும் செய்ய மாட்டாங்க, தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னொன்று இருக்குது நம்மள்ட்ட. இந்த கொடுக்கல் வாங்கல் காசு விஷயமா வருது. பிறர் நலம் நாடுவது காசு மட்டும் இல்ல, வேற எல்லாம் இருக்குது. இப்ப நம்ம சொல்லிட்டு வர்ற 2 நாளா சொல்லிட்டு வர்றது பொருளாதார ரீதியான சமாச்சாரங்கள்ல நம்ம எப்படி பிறர் நலம் நாடுவதுங்கிறது தான் பார்த்துக்கிட்டு வரணும். பொருளாதாரம் இல்லாம பிறர் நலம் நாடுவதெல்லாம் நிறைய இருக்குது. அது அடுத்து வருவோம். தெருவுல ஒரு பொருள் கிடக்குது, கீழே நேற்று கூட வச்சு எழுதி சாட்டாங்க. நம்ம அடுத்தவங்க பொருள் ஆசைப்படக்கூட வாஸ்தவம் தான். கீழே கிடக்குது, ஒரு 1000 ரூபா நோட்டு கிடக்குது, ஒரு 2 பவுன் மோசனம் கீழே கிடக்குது. சுற்றி பார்க்குறோம், யாரையும் காணா. இதை என்ன செய்யல, எடுத்துக்கலாமா, நம்மளை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. சந்தேகம் மட்டும் இல்ல, பெரும்பாலானவர்கள் நினைக்கிறாங்க எடுத்துக்கலாண்டு. பெரும்பாலும் நினைக்கிறாங்கன்னு கேட்டா யாரு அவன் விட்டுட்டு போயிட்டான், நம்ம கீழே கிடக்குது எடுத்துக்கிறோம், எடுத்துக்க அதுவும் தப்பு இல்லை என்று நினைக்கிறாங்க. தப்பு தான் அது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. பிறர் நலம் நாடுவதில் அப்படி ஒரு மார்க்கம் பாருங்க. கீழே விட்டுட்டு போன தவற விட்ட பொருள்களுக்கும் கூட அதுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லி சட்டம் சொல்லி பிறர் நலனை நாடுவதில் எப்படி இருக்கு இந்த மார்க்கம் கேட்டா, ஒரு கிராமவாசி வர்றாரு. சஹீஹுல் புகாரியில 2427வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு புகாரி நம்பர் சொல்றேன்னு கேட்டா விளங்கிக்கிறேன். எல்லா ஹதீஸ்களும் இருக்குது. புகாரியே சொல்ற காரணம் அது மட்டும் தமிழ்ல வந்துருச்சு, நீங்க எடுத்து பார்ப்பீங்க. அதுக்கு தான். இல்லைன்னா முஸ்லீம் இத்தனை நம்பரு, திருமதி இத்தனை நம்பரு, அபுதா இத்தனை நம்பர் சொல்லிட்டு இருப்பேன். எதுக்கு இதுல சொல்றேன்னு கேட்டா இதுதான் தமிழ்ல வந்திருக்குது, நீங்க எடுத்து பாக்குறதுக்காக வேண்டி. அதனால புகாரி ஒருத்தரும் வாங்கி வைக்கணும், ஹதீஸ் ஒரு வீட்லயும் இருக்கணும், நீங்க எழுதி நம்பர் பார்த்து தேடி எடுக்கணும். இவ்வளவுலாம் இருக்குங்க போது நீங்களா படிக்க ஆரம்பிக்கணும். இன்னொருத்தர் எங்களோடய நம்பிக்கிட்டு இருக்காம நீங்களா மார்க்கத்தை அறிய ஆரம்பிக்கணும். நீங்களா இதை பத்தி என்ன சொல்றது கருத்தி பார்த்து அறிஞ்சு ரசூல்லா சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்றேன்னு இருக்கேன். ரசூல்லா இதான் ஜட்ஜ் பண்ணி சொன்ன பிறகு ஏங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படி நிலைக்கு நீங்க வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த நம்பர்கள் நம்பர் சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தோடு சொல்லிட்டு இருக்கிறோம். அது மாதிரி யூஸ் பண்ணுங்க. புகார் வாங்கி வச்சிருக்கீங்களா, திருமதி போட்டிருக்கணும் வாங்கியிருக்கிறீங்களா, எதுக்கோ செலவு பண்ணுவீங்க, எதுக்கோ வேஸ்ட் வீணா போனது அம்புட்டுன்னு செலவு பண்ணுவீங்க. ஒரு ஹதீஸ் கிதாபு ஒரு வாழ்க்கை நெறிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு பேசுனது. என்ன ஹதீஸ்னா என்ன? கதை புஸ்தகத்தை செலவழிக்கிறீங்களே, ஒரு வருஷத்துக்கு நீங்க வாங்குற வார மாத பத்திரிகை செலவழிக்கிற எடுத்தா 1000 புகாரி வாங்கலாம். அவ்வளவு செலவு பண்றீங்க. இந்த குப்பைகள் வதந்திகள் பொய்கள் எல்லாம் அவுத்து விடுறானே, அதுக்கெல்லாம் செலவழிக்க நம்ம தயாரா இருக்கிறோம். சினிமாவுக்கு தயாரா இருக்கிறோம். எதுக்கு தயாரா இல்ல? ஹதீஸ்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன போதனைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகள். அதனால கஷ்டப்பட்டாவது வீட்டுக்கு ஒரு தமிழ் குர்ஆன் இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டாவது ஹதீஸ் நூல்கள் என்று வந்திருக்கிற எல்லாம் தமிழ்ல வர வாங்கி வச்சிருக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்கணும். சும்மா இருக்கும் போது எடுத்து படிக்கணும். கண்ட புஸ்தகத்தை தூக்கம் வரல படிக்கிறோமா, ஹதீஸ் புத்தகத்தை படிச்சுக்கணும். 4 ஹதீஸ் படிச்சா 4 சட்டம் அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். சஹீஹுல் புகாரியில 2427வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னா, கிராமவாசி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கீழே கிடைக்கிற பொருளை எடுப்பது பத்தி என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எடுக்கிற தப்பு இல்ல, எடுக்கலாம். ஆனால் அறிவுஹாசனா, ஓராண்டு காலம் அது பற்றி அறிவிப்பு செய்து கொண்டே இரு. 1 வருஷ காலம் வரைக்கும் நீ பாதுகாக்கணும். என்ன செய்யணும்? இப்படி அறிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு பரிசு எடுக்கப்பட்டிருக்கிறது, அடையாளம் சொல்லி எடுக்கிற பெற்றுக்கொள்ளலாம் என்று வள்ளிக்கிழமை போர்டில் வைக்கணும். அல்லது யாரு அறிவித்தாங்களோ நம்ம தமுக மாதிரி ஒரு ஆபீஸ்ல அங்க உள்ள சங்கத்துல கொடுத்துடணும், போர்டு எழுதி போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் என்று 1 வருஷ காலத்துக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் உரியவன் வந்து கரெக்டான வந்து இதை வந்து சொன்னான்னு சொன்னா அதை வந்து கொடுத்துடணும். அதுக்குள்ள ஆக்சுவலி என்னுடைய 6 மாசம் கழிச்சு கேட்டாலும் கொடுத்துடணும். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அழகா யூஸ் பண்ணிக்க, அப்ப ஹலால் ஆயிடும். 1 வருஷத்துக்கு யாரும் வரலங்கும் போது அப்புறமேல அதுக்கு வேற ரிஸ்க் கொடுக்க மார்க்க விரும்பல. அப்ப 1 வருஷ காலத்துக்கு வச்சிருக்கணும்னு சொல்லு. வச்சிருக்க சொல்லல, அறிவிக்க சொல்லு. அறிவிக்கும். எங்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறோம். நம்மள்ட்ட ஒரு 20 கூட்டம் இருக்கா, நம்மகிட்ட ஒரு பேக் ஒன்று கிடைச்சிருங்க, இருந்தா சொல்லி வாங்கிக்கிறங்க அப்படிங்கணும். குறிப்பா எந்த ஏரியாவில் எடுத்தோமோ அந்த ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சிகள் சந்தர்ப்பங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம சக்திக்கு உட்பட்டு அதுக்காக 2 லட்ச ரூபாய் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்காக 200 ரூபாய்க்கு நோட்டீஸ் வச்சா கொடுக்க முடியும்? அப்படிக்கு அவசியம் கிடையாது. சக்திக்கு உட்பட்டு எப்படி அளவுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களால் ஏண்ட அளவுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்ப ஒரு
கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு காட்டுல ஒரு ஆடு ஓடிக்கிட்டு இருக்குது தனியா காட்டுல, அந்த ஆட்டை என்ன செய்யறது, அது கீழே கிடந்த பொருள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை எடுத்துக்காது உனக்கு ஆளாது. ஏன்னா காட்டுக்குள்ள ஓடி வந்த ஆட்டை ஓனாய் தான் நீங்க போகுது, நீ எடுக்கலன்னா ஓனாய் தின்ட்டு போயிடும், நீ எடுத்துக்கப்பான்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உடனே என்ன செய்யறாரு, இவருக்கு சந்தோஷம் தாங்க இல்லை, எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாரு. அப்ப ஒட்டகம் போனா எடுத்துக்கலாமாங்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி செவந்து கோவம் வந்துடும். இந்த மாதிரி அக்கிரமமான கேள்வியை தானே செஞ்சிரு, வேற எதுவும் கோவப்பட மாட்டாங்க, அவ்வளவு மென்மை. இந்த அடுத்தவங்க இந்த பிராடு மாதிரியான கேள்வி வந்துச்சுன்னு வைங்க, கோவம் அந்த மாதிரி வந்துடும். இப்ப தமார வஜ்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே செவந்து அப்படி புரிஞ்சு போச்சு. சொன்னாங்க, ஒட்டகத்தை பத்தி உனக்கு என்னடா, அது ஓனாய் தின்றுமா, அது பெரிய பிராணி, அது பாட்டுக்கு சுத்தி எத்தனை நாள் சுத்திட்டு நிற்கும், அது பாட்டுக்கு அது கிட்ட நெருங்காது, ஓனாய் நாய் எல்லாம் செய்யாது, நெருங்காது, அவன் நல்லா வீட்டுக்காரன் பிடிச்சிக்கிடுவான். அதனால இந்த சின்ன கோழி இது மாதிரி காத்துக்குள்ளே ஓனாய் பிடிக்கிற மாதிரி இடமா இருக்கணும். தெருவுல ஆட்டுக்க சொல்லிட்டாங்கன்னு அடுத்த சில கோழியை பிடிச்சா அமைக்கிற கூடாது, அது ஊருக்கு இல்லை, இது ஊருக்கு சொல்லலை, இது காட்டுக்கு சொன்னது. ஓனாய் பிடிச்சு போயிருங்கிற இடத்துல அந்த கோழி வந்து விடுமையானால் நீ எடுத்துக்க. இது தெருவுக்குள்ள ஓனாயெல்லாம் வராது. அந்த இடத்துல அடுத்த வீட்டு தெருவில் உள்ள கோழி நம்ம அமைக்க கூடாது. ஆட்டுக்க சொல்லிட்டாங்க, ஓனாய் கோழி அமைக்கலாம், அமைக்க கூடாது. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் சட்டை எவ்வளவுக்கு கவனிக்கிறாங்க பத்தியா. அடுத்தவர் நலன்கிறதுல சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ப்ரூஃப் ஆகுதுங்க. அல்லாஹ்வுடைய தூதரா இல்லைன்னு இதை பத்தி நாம எவனா பேசிருக்கானா? மக்களை பத்தி எந்த தலைவனாலும் பேசுறானா? வருமான அரசாங்கத்துக்கு வருவதை கல்லு கிடத்திருக்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஆனா குடிச்சா என்ன, அவன் மூளை கெட்டு போயிருமே, மக்களுக்கு பாதிப்பு தானே, பொண்டாட்டி போட்டு அடிப்பானே, தாயின் தாரம் தெரியாது, விபச்சாரம் பெருகி போயிருமே, அவன் ஆண்மை இல்லாம போயிருவானே, அவுத்து போட்டு தெருவுல நினைக்கிறானே. ரோம நடத்துறவன் ஒரு தலைவனா இருக்கிறவன் நினைக்க மாட்டான், லாபத்துக்கு என்ன வேணாலும் செய்வான். இதையெல்லாம் பாக்குறாரு. கீழே கிடக்குறது அம்மா தூக்காத, அளந்து கொடு, எடுத்துறாத, கடமை தள்ளுபடி பண்ணிடு, இது இல்லாம அல்லாஹ்வுடைய மார்க்கமா இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய தூதரா இல்லைன்னா அந்த அளவுக்கு இறையை தேவையான சொல்லியே இருக்க முடியாது. இந்த போதனைகளை பார்த்து பார்த்து அந்த அவங்க அல்லாஹ்வுடைய கன்ஃபார்ம் ஆகுது, வேற அற்புதம் தர வேண்டிய சொன்னதுல தெரியுதுங்க. என்னவெல்லாம் தெரிறாரு பாருங்க. ஒரு 100% நேர்மையானால் மட்டும்தான் சொல்ல முடியும். இவ்வளவு கொஞ்சம் நெஞ்சம் கரப்ட் இருந்தா கூட சொல்ல மாட்டேன். அம்மாடி இதை சொன்னா அதை கேட்பான நம்மள்ட்ட. இதை பத்தி நான் எட்டனா தேடி இருந்தா நான் 100 ரூபாய் திட்ட பத்தி பேச இயலாது. இதை கிட்ட நீ எட்டனா திருத்தின்னு கேட்டுவான்லேன்ட்டா. இதையெல்லாம் ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவருடைய வியாபாரம் அவளுக்கு சுத்தமா இருந்திருக்குது, அவருடைய கொடுக்கல் வாங்க அவளுக்கு சுத்தம். ஒருத்தன் பல்ல போட்டு கேட்க நாக்கில பல்ல போட்டு அப்படி இருந்த ஒருத்தராலதான் இதெல்லாம் சொல்ல முடியும். இதெல்லாம் கீழே கிடந்தா கூட இருக்க மாட்டாரு அவர். நேற்று எடுத்திருந்தா அதை சொல்ல முடியுமா? கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அதை கூட இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு 100% சுத்தமான வாழ்க்கை நபிசல்லாசத்துக்கு. இதாச்சா இதை சொல்றாங்க. இன்னொரு ஒரு கெட்ட பழகுறது நம்மள்கிட்ட. உங்களுக்கு டவுன்ல உள்ள ஆளுக்கெல்லாம் தெரியாது, கிராமங்கள்ல எங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன செய்வாங்க தெரியுமா? கிராம பகுதிகளில் மாடு ஆடு அடுத்தவங்க மாடு ஆடு வருதுன்னு பையங்கள அது பாலை கறந்து குடிச்சிருவாங்க. ஆட்டெல்லாம் திருடக்கூடாது, மாட்டை பாலை வந்துருச்சுல, பாலை ஆச்சுல, இது சாதாரண எல்லாம் கிராமங்கள்ல ரொம்ப சர்வ சாதாரணமான செய்வாங்க. பிறருடைய மாடுகள், அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் ஒட்டகைகள்ல ரொம்ப பக்குவமா ஏமாத்திர செய்வார்கள். பால் கறந்து விடக்கூடிய பழக்கம் கிராமங்கள் இன்னைக்கு வரைக்கும். முஸ்லீம் கிராமம், முஸ்லீம் அல்லாத கிராமம், விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய வயல் வரப்புகளோடு ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கவனிக்கிறாங்க. என்ன இதுக்கு எதத்தான் விட்டாங்க பாருங்க, இதை போய் கவனிக்கிறாங்க. நாட்டை என்ன செய்யலாம், மாட்ட என்னத்தை விடல, ஒரு விஷயத்தை விடல. சொல்றாங்க 2435 புகாரியில சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், உங்களில் எவரும் இன்னொருவனுடைய கால்நடையில அவனது அனுமதி இல்லாமல் பால் கறந்து அருந்துகிறார்கள். இன்னொருவனுடைய கால்நடையில லா யஹ்லிபன் அஹதுன் மாஷியத இம்ரஇன் பிகைரி இத்னிஹி, இன்னொருவனுடைய கால்நடையில அவனுடைய பர்மிஷன் இல்லாம யாரும் பால் அருந்து விடாதீர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி நீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கிற தண்ணிய ஒரு அடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னா, நீ சாப்பிட்றதுக்குள்ள ருத்தி தின்னுட்டு போயிட்டானா நீ என்ன எடுத்துவ? அதை நீ விரும்புவாயா? அப்போ உன் வீட்டுக்குள்ள பாதுகாத்து வைத்திருக்கிற பொருளுக்கு எவ்வளவு செக்யூரிட்டி இருக்கிறதோ, தெருவுல அவிழ்த்து விடப்பட்ட மாடு ஆடுகளுக்கும் அதே செக்யூரிட்டி உண்டு. இன்னொருத்தன் சொத்துக்கு நீ உன் பெட்டியில பூட்டி வச்சுக்கிற தூக்கிட்டு போனால் அதை எப்படி நீ ஆத்திரப்படுவாயோ அது மாதிரிதான் அவன் ஆத்திரப்படுவான். அவன் பொருள் அது நம்பி விடுறான். நாளைக்கு ஓ ஆட்டை நீ விடுவ, ஓ மாட்டை தெருவில் விடுவ,
இப்படி கறந்து குடிக்கிற மாட்டுடைய லாபமே அதானுங்க லாபம். மாடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு தீனி போடுறதுனால கிடைக்கிற லாபம் அந்த பால் தான். நீ லாயத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை தீனி போடுற அவன் தள்ள சுமத்தன்னு சொன்னா எந்த நீ இது இது வந்து அயோக்கியத்தனம். வெளிப்படை அதாவது இது என்ன வழங்குதுன்னு கேட்டா, வெளிப்படையாக வைக்கிற பொருள்களையும் திருடிடக்கூடாது. நான் அவுத்துட்டேன் திருடினேன், ஏன் வெளியே விட்டான் என்று கேட்டக்கூடாது. அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா உப்பு மூட்டைகளை தெருவுலாம் வைப்பாங்க. இப்ப உப்பு மூட்டை வச்சா சாக்கு தான் மிச்சமா இருக்கும். அது போயிடுவாங்க. அந்த காலத்துல உப்பை திருடக்கூடாது, பாவாண்டு வழங்கி வச்சிருந்தாங்க. எதை திருநாள் திருடவா ஏன் செய்யக்கூடாது, உப்பு திருடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரியா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உப்பு திருட மாட்டாங்க. ரெண்டாவது உப்பு ரொம்ப கம்மியான ரேட்டு. நாங்க எல்லாம் கடை வச்சிருந்த காலத்துல மூட்டை வந்து 5 ரூபா தான். நாங்க கடை வச்சிருந்த காலத்துல ஒரு மூட்டை 100 கிலோ உப்பு மூட்டைக்கு ரேட்டு 5 ரூபா. அப்ப அதுக்கு முன்ன காலத்துல இன்னும் கம்மியாதான் வந்திருக்கும். அப்ப உப்புங்கிற 100 கிலோக்கு 5 ரூபான்னு என்ன கணக்குல விற்கிறது பாத்துக்கிறீங்க. அவ்வளவு சீப்பா இருந்த ஒரு காலம். அதை கூட திருடக்கூடாது. இப்பெல்லாம் பேக்கிங் உப்பா போச்சு. உள்ள வச்சா கட்டின வேணா அப்படின்னு தெருவில் வச்சாங்க இந்த காலத்து சாக்குல. இப்ப எல்லாம் பாயச்சென்ன போட்டு பேக் பண்ணி வந்ததுனால இப்ப எல்லாம் தோரம்பருப்பு பக்கத்துல உப்பு அடிக்க வைக்கலாம். அது வேற காலம். அந்த காலத்துல வெளியே வைக்க மாட்டான். அந்த காலத்துல வெளியே வைக்கும் போது அந்த மாதிரி வைக்கிற பொருள் இருக்குன்னு வைங்க, திருடிடக்கூடாது. விறகு இருக்க விறகு ரூம் போட்டு விறகு வச்சுப்பான். இந்த மாதிரி கலைக்குள்ள அடைச்சு போட்டு இரும்பு போட்டா போட்டு வச்சிருப்பான். விறகுங்கிற ஒரு திறந்த வெளியில தான் போட்டு வச்சிருப்பான். விறகு போய் திருட்டு வந்துடக்கூடாது. திறந்தானே கிடக்குது. இந்த ஆற்றுல இருந்து விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, பச்சை போற வந்து அதுக்கு தனி பில்டிங் கட்டி 25 லட்சம் ரூபாய்க்கு வைப்பான். பச்சை போற திறந்த வெளியாக வைப்பான். வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோலை வந்து அப்படிதான் அடிக்க வைப்பான். திறந்தானே கிடக்குன்னு ஒரு 2 நாளைக்கு உருவிட்டு வந்துடலாமா, மாட்டுக்கு திணி போடாது. அப்ப திறந்து கிடக்கிற பொருளா இருந்தாலும் பிறர் பொருளாக இருந்தால் தொற்றாது. அதாவது அர்த்தம். கால்நடைக்கு மட்டும் காய் கறக்கிறதுக்கு மட்டும் உள்ள விஷயமா நீ எடுத்துக்க கூடாது. இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பிறர் நலம் நாடுதல். இந்த பிறர் நலம் நாடுறதுலயே இன்னொன்னு சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இது ரொம்ப உச்சகட்டம். இதையெல்லாம் எவனுமே எந்த ஒருத்தனும் உலகத்தில் கவனிச்சது கிடையாது. நீங்க ஒரு சபையில் இருக்கிறீங்க, சாப்பாடு வருது. இப்போ நோம்பு வரக்க பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிறோமே, பேரிச்சம்பழம் வருது. 50 பேர் இருக்கிறீங்க. ஒரு 50 பேருக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் எடுக்கிற மாதிரி வருது வைங்களேன். இப்படி காட்டிட்டு வருவாங்க. சாக்லேட் கொண்டு வர்றாங்க. எல்லாரும் ஒன்னு எடுப்பாங்க சொல்லித்தான் அதை ஒன்னு எழுதி வச்சாங்க. சீட்டா வைக்க முடியாது, அப்படி வைக்க மாட்டாங்க. இப்படி காட்டிட்டு வருவாங்க. இதுல என்ன செய்யணும், இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் 1 எடுக்காதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 1 எடுக்கணும். நம்மள என்ன செய்வோம், சில பேர் 1 எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கண்ணியமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆளுக்கு என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு அமுக்கு கொத்து. ஒரு வாரத்துக்கு வீட்டுக்கு மிட்டாய் தேவையில்லை, இப்படி கணக்கு பண்ற ஆளுக இருக்குது. இப்படி இருக்கிற ஆளுக்கு நீங்க பாக்குறீங்க. 4 பேர் உட்காந்து சாப்பிடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் கறியை கொண்டா வச்சிருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்தால் அது தப்பு இல்லை. எல்லாரும் 1 எடுக்கும் போது அப்படி 2 எடுத்து வச்சுக்கிறது. இவர் மட்டும் தின்னுட்டு அப்புறம் எல்லாருக்கும் இருக்குமான்னு மிச்சம் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேரிச்சம்பழம் தானே உணவு. பேரிச்சம்பழத்தை அப்படி ரொம்ப போட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. ரொம்ப சாப்பிடும் பொழுது அதை சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தை வாயில் போடும் பொழுது ஒவ்வொருவரும் ஒத்தையாகத்தான் போட வேண்டும், பலரும் சேர்ந்து போடும்போது. உங்க வீட்டுல பேரிச்சம்பழத்தை அள்ளி கூட வச்சு திணிச்சிக்க, அதுதான் ரீதியம். சொல்றாங்க, பலருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் பலருக்கு சொந்தமானதா இருக்கும் பொழுது அது விக்ராம பைன தமரை 2 பேரிச்சம்பழத்தை வந்து சேர்த்தாப்புல சாப்பிடுவது கூடாது. எல்லாரும் 1 சாப்பிட்டு இருக்கும் போது நீனும் 1 எடுத்தான் சாப்பிடணும். அப்புறம் 1 எடுத்து சாப்பிடணும். அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி தான் உன் வேகம் இருக்கணும். அவன் 1 சாப்பிடும் போது நீனும் சிரிக்கிறீங்க. இதை கவனித்தவர் யாரா இருப்பான்னு யோசிங்க. உங்களுக்கு சிரிப்பா இருக்குது, எனக்கு வந்து அப்படி ஆனந்த கண்ணீர் வருது. இதையெல்லாம் ஒருத்தர் எப்படி கவனிக்கிறாரு? தின்றுட்டு போற நம்மளே நீங்க நான் செய்யணுங்க. இதுல நீங்க நல்லா செஞ்சுட்டு போயிடுற. இதுலயும் கவனமாயிரு. எத்தனை கவனம் இத்தனை இல்லாம சுத்தம். 2 பேரிச்சம்பழம் தின்னு போறாங்க, இப்படிதான் நீங்க நினைப்பீங்க கூடாது. சுப்ஹானல்லாஹ், அதையும் கண்டிக்கிறாங்க. புகாரியில 2455வது ஹதீஸ்ல இதை சொல்றாங்க, பேரிச்சம்பழம் திங்காதீங்க. கூட்டா உள்ள பொருள்கள்ல ஒருவர் டபுள் எடுத்துடக்கூடாது. இது பேரிச்சம்பழத்துக்கு மட்டும் உள்ளது இல்ல. ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டு வியாபாரம் பண்றோம், ஆளுக்கு 500 ரூபாய் எடுக்கணும், நீ 2000 ரூபாய் எடுக்கக்கூடாது. அவன் 500 ரூபாய் பார்ட்னர் எடுத்தா நீ 500 ரூபாய் எடுக்கணும். 2 பேரும் சமமான பார்ட்னர் தானப்பா. அவன் 20,000 நீ 10,000 போட்டு நீ 2 மணி எடுக்கலாம். 2 பேருமே ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டிருக்கும் போது அதுல எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி சொன்ன இந்த 2400 சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிருக்கிறான்
சேர்த்து சேர்த்து பேரிச்சம்பழத்தை ரெண்டு சேர்த்து சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். ஆனா அந்த தடையை பொதுவாக்கல. எப்படி ஆக்குறாங்கன்னு கேட்டா, இல்லா எத்ததினர் ரஜுலு மின்கும் அகாஹு, அதுல இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள்லாம் உனக்கு அனுமதி கொடுத்தா சாப்பிடலாம். இருக்குது ஒரு கபாப் வாங்கியாச்சு, 4 பேர் இருக்கிறோம், ஒரு 7 பீஸ் இருக்குது, அது 5 பீஸ் தான் இருக்குது. 3 பேர் சொல்றாங்க நமக்கு 1 போதும், நீங்க 2 எடுத்துக்கிறீங்க. 4 பேர் இருக்கிறவங்க 5 பீஸ் இருக்குது, 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு ஆளுக்கு விட்டு தர்றாங்க, நமக்கு ஒரு துண்டு போதும், நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க எதுக்கு நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு தான் சக்தி வேணும், அப்படியே அழகா வச்சலாம். அனுமதிச்சுட்டாருன்னா என்ன செய்யலாம், ஓட்டலாம். 2 பார்ட்னர் இருக்கிறாங்க, 500 ரூபா உனக்கு, எனக்கு 2 தொழில் இருக்குப்பா, எனக்கு 500 ரூபா கொடு, நீ இது ஒண்ணுதான் உனக்கு தொழில் இருக்கு, நீ 1000 ரூபா எடுத்துக்க. 2 பேர் பார்ட்னரா இருக்கிறாங்க, இவருக்குள்ள 4 தொழில் இருக்குது. இந்த ஆளுக்கு இந்த பார்ட்னர் ஒரு தொழில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தர் கூட இருக்கிறான், அவர் சொன்னாருன்னா, இந்தப்ப எனக்கு 1000 தொழில் இருக்குப்பா, எனக்கு ஃபார்மாலிட்டி ஒரு 500 ரூபா கொடு, நீ குடும்பம் நடத்தினோம்ல, நீ 1000 ரூபா எடுத்துக்க என்று சொன்னாரேயானா அது தப்பு இல்லை. அப்படி சொல்லாத வரைக்கும், அனுமதிக்காத வரைக்கும் சமமாக பங்காளிகள் சொந்த உடைமையா இருந்தாலும் சரி, ஒரு பொதுவுல எல்லாருக்கும் சொந்தமானதா இருந்தாலும் சரி, அதுகள்ல 2 டபுள் அடிச்சிடக்கூடாது. இதுல அக்கர்த்துமார்கள் நோம்புக்கு 2 கொட்டரா குடிக்கிறாங்க. அது எப்படி எல்லாருக்கும் ஒரு கொட்டரா தானே வைக்கிறாங்க. முத்துவள்ளி எனக்கு 2 வேணும் கேட்கிறாங்க. பச்சை பள்ளி அக்கிரமம் நடக்குங்க. பள்ளி வாசல்ல எல்லாருக்கும் ஒரு கப்பு வைக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கப்புனா நீ ஒரு கப்பு வாங்கிக்கிற வேண்டியதானே. அது ஏன் நீங்க எனக்கு மட்டும் 2 வை, அவருக்கு 2 வை, முக்கியத்துவம் தலைவர் 2 வை, செயலாளருக்கு 3 வைங்கிற என்ன அர்த்தம்? பச்சை ஹராம் இல்லையா, அது மார்க்கத்துல தப்பு இல்லையா? அது பேரிச்சம்பழத்துக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் என்ன ஒரு இந்த இது கொடுப்பாங்க பாருங்க, சீரணி, அந்த காலத்து 3 வயது கொடுப்பாங்க, அடிப்படையே தப்புது. அந்த 3 வயது கொடுக்கும் பொழுது அசரத்துக்கு 7 தள்ளி போடுவாங்க, அவருக்கு 7 பீஸ் போடுவாங்க அந்த காலத்துல. பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. எல்லாருக்கும் ஒண்ணு, நீ 1 வாங்கிட்டு போ. சபையில விநியோகிக்கக்கூடிய நேரத்துல அது மாதிரி தான் செய்யணும். இதுல இது மட்டும் அடங்காது. சபையில எல்லாம் பேரிச்சம்பழத்தை எண்ணிக்கை சமமா இருக்கணும்னு சொன்னா மற்ற விநியோகம் என்ன இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கிறோம். மார்க் ரீதியாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகள், ஒரு தப்லீக் சிஸ்டமா இருக்குன்னு வைங்களேன், அது ஒரு நல்ல தொழுகை அழைப்பதற்காக வேண்டி நல்ல காரியம் செய்யறாங்க. சரி, நல்லதை பாராட்டணும். யாரும் செஞ்சாங்க, தொழுகை கலைக்கிறாங்க, சொந்த காசு செலவு பண்றாங்க, மார்க்கத்தை சொல்றதுக்கு போய் யார்த்தையும் அவங்க காசு கேட்கறது இல்லை. இவர்கள் எல்லாம் சில நல்ல விஷயங்கள பாராட்டிக்கிறோம். அதனுடைய இஸ்திமா ஒண்ணு நடந்துச்சு சித்தமல்லிங்கிற பகுதியில். உதாரணத்துக்கு சொல்றேன், அவர்களே எந்த எப்படி ஆயிட்டா மற்றவங்க எப்படி பாருங்க சொல்லுவாராம். அதில் இஸ்திமா நடக்கும் பொழுது, அதாவது ஏ கிரேடு சாப்பாடு, அதெல்லாம் ஹசரஜி மாதிரி ஆளுகளுக்கு, அவர்களுக்கு அது விசேஷ சாப்பாட்டு வகை. ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் அங்க நடக்கு சாப்பாடு, அதுல ABC 3 சாப்பாடு. உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அந்த சாதாரண சாம்பார் ஊற்றி விட்டுருவாங்க, அந்த சாப்பாடு. அங்க கொஞ்சம் நடுத்தர அசரத்துமார்களுக்கு, அது தலைவர்களுக்கெல்லாம் அது ஒண்ணு. மாநில லெவல்ல, இந்திய பெரிய லெவல், உலகளாவிய லெவல்ல பெரிய லீடர் சொல்லுவாங்கல்ல, அவர்களுக்கு தனி தேசி ரூம் என்ன, அது என்ன, இந்த பிரியாணி என்ன, குருமா என்ன, அது என்ன, குக்க சுபஹானல்லாஹ். இது என்னப்பா இது, அப்பவும் இதுதா? எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ஒரு பொதுவான ஒரு காரியம். அந்த மாதிரி இப்ப இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறீங்க, இப்ப எங்களை கூப்பிட்டு நடத்துறீங்க, நீங்க உங்களுக்கு என்ன வைக்கிறது எங்களுக்கு வைக்கணும். எல்லாருக்கும் 2 வச்சுட்டு எங்களுக்கு 8 வடை வச்சீங்கன்னா, அது நான் வாங்கிக்கிட்டாலும் நான் பாவி, நீ கொடுத்தாலும் நீ அது எப்படி செய்யற? எல்லாம் ஒண்ணுதானப்பா, எல்லாரும் நோம்பு வரைக்கும் வந்திருக்கிறோம். நீ நோம்பு மாதிரி நானும் நோம்பு, நீ எந்த கஷ்டப்படுறியாவது நானும் படுறேன். இப்ப எனக்கு 2 தர்றீங்க, தர்றீங்க. இன்னைக்கு நாங்கள மருத்துவத்தை நடத்த வேண்டி இருக்குது. சில சபைகள்ல போனா நாம ஏத்துக்கிறது இல்லை இதுல. இப்படி நடக்கிறீங்களா இல்லையா? அந்த எண்ணமே வரக்கூடாது. எவ்வளவு மக்கள் என்ன நினைப்பாங்க? அத்தனை பேருக்கு உள்ள பொதுவான காமா இது. இதுல ஒரு ஆளுக்கு 2 எடுத்து கொடுக்க உனக்கு அதிகாரம் தானே? யாரு ஒரு முக்கியமான தலைவருங்கிறக்காக 2 மடங்கு கொடுக்க என்ன அதிகாரம்? வாங்குறதுக்கு என்ன அதிகாரம்? அதெல்லாம் ரொம்ப சீப்பா போச்சு. பொதுவான விஷயங்கள்ல தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் சொன்னா பொதுமக்களுடைய எடுத்து டபுள் கொடுக்குற, அவனை கொடுக்கலன்னு அதான் எனக்கும், எனக்கு கொடுக்கணும் அவனுக்கும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இப்படிதான் நடந்தாங்க, இப்படித்தான் நடக்கணும். இதெல்லாம் இவ்வளவு அறிஞர் ஒரு சின்ன சொல்லுதான். பேரிச்சம்பழத்தை சபையில 2 நாள் திங்க, அது எங்கிற சின்ன சொல்லு. இதுக்கு இவ்வளவு ஒன்று சொன்னா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் என்ன, இப்படி யோசிக்கணும். இந்த அளவுக்கு பரிசுத்தங்களை தமிழத்தில் அழைத்துக் கொள்ளணும். ஈமானுடைய கிளை பிறர் நலம் அவன் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம். இப்ப நான் நீங்க சபையில எல்லாரும் இருக்கும் போதுங்க, உங்களுக்கு எல்லாம் 1 கோடி ரூபா தந்து எனக்கு 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, யாருமே சொல்ல விட மாட்டீங்க. ஒரே ஒருத்தன் பாப்பான், எங்கட அநியாயமா இருக்கு, நம்மளுக்கு பத்தி வயிறு இருக்கு, அவன் மட்டும் என்ன 2 நினைக்க மாட்டான். அந்த ஒருத்தன் அது பேரு நம்மள தரகத்துல கொண்டு தள்ளுறது பார்த்தா அது பார்த்தாரு. அவன் தனக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒருத்தனை வச்சிருவான் இல்லைங்க, தவிர்த்துருங்க. தலைவர்கள் விரும்பாதீங்க. நீங்களும் அப்படியான திங்கிறதுல மரியாதை, பொது விஷயங்கள்ல அந்த மரியாதை கொடுத்துடக்கூடாது.
சாப்பாடு விஷயம் உண்கிற விஷயத்துல எந்த பெரிய சபையான எல்லாம் ஈக்குவல் தான். எந்த ஒரு பெரிய சபையா இருந்தாலும் சரி சமமா வச்சு நடக்கிற சபைக்கு போங்க. உங்களை இன்சல்ட் பண்ற சபைக்கு போவாதீங்க, உங்களை மேரேஜ் வைக்கிற சபைக்கு போவாதீங்க. எல்லாம் ஈக்குவல் நடத்துவானா அதுக்கு நான் வர்றேன், நான் என்ன உனக்கு அடிமையா? அதுக்கு வரமாட்டேன். சுயமரியாதை விட்டுறாதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொன்னு, இதெல்லாம் கொடுக்கல் வாங்கல சின்ன பாருங்க. நீங்க கொடுக்கல் வாங்கல வாங்குற 10,000 ரூபாய் மோசடி செய்யறதுக்கு உள்ள விஷயங்களை நீங்க மோசடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பேரிச்சம்பழத்தை திங்கிறத மோசடிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம 10 லட்ச ரூபாய் கடன் என்ன பெரிய 1000 ரூபாய் பெரிய காசம் சொல்றான். கடன் வாங்கிட்டு திருடி போட்டு அல்லது கடன் வாங்கி போட்டு 10,000 ரூபாய் பெரிய காசம். அரே ஒரு பேரிச்சம்பழம் பெரிய காசு மார்க்கும். நீ 10,000 ரூபாய் பெருசுன்னு சொல்ற. நீ பலருக்கு சொந்தமா உனக்கு கூட அந்த பேரிச்சம்பழத்துல பங்கு இருக்குன்னு சொல்ல போனா பொதுமையில உனக்கு ஒரு பங்கு இருக்கு. உனக்கு பங்கு இருக்கிறதுலயே உன்னை சேர்த்திருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல நீ கடனை வாங்கிட்டு என்ன கடனை கேட்கறான் சொல்லியலா இல்லையா? பார்த்தனு இளம் மாறாட்டி வேலை இல்ல. புனித ரமலான் நம்மளை இப்படிலாம் பக்குவப்படுத்தணும். வேற பிறவியா மாறிடணும். லல்லக்கும் தத்தக்குங்கிறான தக்குவா உடையவர்களாக நீங்க ஆகணும்னு ஆகணும். இந்த விஷயங்கள் ஆகணும். அதே மாதிரி பெருமாள் செல்லாத்திரம் இன்னொன்னு சொல்றாங்க, இந்த அபகரிக்கிறது பங்காளிக்கு பங்காளி பண்ற அபகரிப்பு இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த சமுதாயத்தில் ரொம்ப ஜாஸ்தியா போய் ஒரு சொத்து எங்க அத்தா விட்டுட்டு போயிட்டான்னு வைங்க, 2 பேருக்கு சொந்தமானது. நான் என்ன செய்வேன்? எந்த அளவுக்கு அவனுக்கு குறைச்சு கொடுத்து நான் ஒரு ஜானுக்கிட்ட அள்ளிக்கிற முடியும். ஒரே ஒரு ஜானுக்காக வேண்டிங்க அண்ணனையும் பார்க்க மாட்டாங்களா, தம்பியும் பார்க்க மாட்டாங்களா. ஒரே ஒரு ஜானுக்காக வேண்டி அண்ணனுக்கு தம்பி துரோகம் செய்யறான், தம்பிக்கு அண்ணன் துரோகம் செய்யறான். பாக்குறமா இல்லையா? ஒரு ஜான் நீளாத உனக்கு கூட பிறந்த தம்பி கூட பிறந்த அண்ணன் விட்டு கொடுக்க மாட்டியா? ஏமாற்றி அபகரிக்கிறீ. அதை சரியா கொடு. நீனு விட்டு கொடுக்க வேணாம், அவனு விட்டு கொடுக்க வேணாம், சரியா கொடு. கிறிஸ்துவ சொல்றாங்க, யார் ஒருவன் ஒரு ஜான் அளவுக்கு, புகாரியில 2452வது ஹதீஸ், இன்னைக்கு யாராவது ஏமாற்றம் பண்ணி இருந்தால் கட்டடத்தை இடிச்சுலாம் மாற்ற வேண்டியதில்லை, ரேட்டை போட்டாலும் கொடுத்துருங்க. ஒரு ஜானுக்கு என்ன இன்னைக்கு ரேட்டு? இதை நான் இந்த எல்லையில வந்துருச்சுப்பா, இந்தா புடி வச்சுக்க. யாராவது செஞ்சு நீ பக்கத்து வீட்டுக்காரன் ஏமாற்றி இருந்தால் அல்லது அடுத்த ஆளுக்கு சொந்தமானதை எடுத்திருந்தால், சொந்தக்காரன் பங்காளிக்கு துரோகம் செஞ்சிருந்தால் பரிகாரம் ஆகணும். எவன் ஒருவன் ஒரு ஜான் அளவுக்கு ஒரு நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிய அநியாயமா அபகரித்துக் கொள்கிறானோ அவனுக்கு 7 பூமி அளவுக்கு விலங்கு மாற்றப்படும். ஒரு ஜானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை 7 பூமி அளவுக்கு கழுத்துல தொங்குவான். இப்ப எழுதிட்டு போட பார்ப்போம். ஒரு ஜான் எடுத்ததுக்கு மொத்த பூமியோ 7 ஜான் அல்ல, இந்த ஒரு பூமியை உன் கழுத்துல மாட்டி விட்டா எடுத்துட்டு போவியா? அல்லாஹ் நாடு நடக்கும், முடியும், அவனுக்கு முடியும். இது இவ்வளவு கடுமையான எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் பண்ணுகிறார்கள். அதனால என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல்களையும் நம்ம கவனமா இருக்கணும். பிற நிலத்தை ஆடும் பங்காளி நிலத்தை ஆடணும். என்ன ஒரு ஏதான் இது முன்ன பின்ன போய் இது என்ன போதில்லை. இந்த அளவுக்கு பெருந்தன்மை வரணும். இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருவான். இடம் தரமான இது எப்படி எத்தனை விடுறது? இது ஒரு பெட்ரூம் 300 அடி கூட கிடைக்கும்ல, இப்படின்னு கணக்கு பண்றான். அது உனக்கு உள்ள கட்டிட்டு போவேன், அல்லாவுல பறக்க செய்வேன், இதுக்கு மேல 1000 தரமா. இந்த மாதிரியான மனநிலை உள்ளவர்களாக நம்ம மாறணும். இன்னும் பொருளாதார சம்பந்தமாக பிறர் பொருளாதாரத்தில் நம்ம எல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்கிறோம். அதுதான் கூட சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாம் எதுல அவுட் ஆகும் தெரியுமா? மற்ற கரெக்டா இருந்துருவோம். காசு வரும்போது மட்டும்தான் பல்க் அடிச்சிடும், பிறண்டுரும். அதுக்காக அது சம்பந்தமா உள்ள பிற நாடுகள்ல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து இதுல ஒரு சின்ன ஒரு கந்த என்ன வருதுன்னு கேட்டா ஒரு கேள்வி வந்திருக்கு. கீழே கிடக்கும் பொருள் கெட்டு போகக்கூடியதா இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு உங்களை ஆட்டிலே பதில் இருக்கு. ஒரு ஆப்பிள் பழம் கீழே கிடக்குது, ஒரு வருஷம் வச்சு அறிவிக்க முடியுமா? ஆட்டுக்குட்டியவே என்ன செஞ்சுட்டாங்க, ஓனாய் பிடிச்சிருங்க, நீ எடுத்துக்கிட்டாங்க. அப்ப ஆப்பிள் பழத்தை போட்டு போனோம்னா யாருக்கும் யூஸ் ஆகாது, தின்றாங்க. லாபம் பெருது. இதுக்கு போய் ஒரு சர்விக்க வேண்டியதில்லை. ஒரு மாம்பழம் அதுக்கும் பொருளா இருக்கு. அது மாதிரியான பொருள் தினா போயிரும் இருந்தால் அதுக்கு அந்த ஆட்டுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை வழங்கி கொள்ளலாம். மீது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பிஞ்சு பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம்